ரொம்ப ஹார்ஷா நீ ஒன்னும் புடுங்க வேணாம் வீட்டுல போய் வேற வேலையை பாரு. அவருக்கு ஆசை இருக்குன்னு வச்சுங்க, ஆசை 1000 பேருக்கு இருக்கும் ப்ரோ. அதுதான் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அவர் வந்து ப்ளீஸ் டிஎம் மீ ஃபார் கொலாபரேஷன். ஐயோ, இப்போ இங்க வர்ற அந்த அதாவது மாடர்னா வர்ற மொபைல் போன்ல இது எல்லாமே இருக்கு. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து எது ரியாலிட்டின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா அதை தான் கேக்குறாங்க. 16 Pro ஃபார் சேல்னே வீடியோல சொல்லிட்டேன். என்னதான் நம்ம இழுத்து போட்டு மீதி நம்ம மிதிச்சாலும் அங்கதான் ப்ரோ ஐபோன் ஸ்கோர் பண்ணுது. அதனாலதான் ஐபோனை நம்ம வீடியோகிராஃபிக்கு சஜஸ்ட் பண்றோம். அது இன்னமும் உண்மைதான். அது ஒண்ணுதான் எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்குங்கிறேன். நான் இது ஆண்ட்ராய்ட் போன் எடுத்துட்டு வரேன் சரியா, அது எவ்வளவு பெரிய சைனீஸ் போனா வேணாலும் இருக்கட்டும், அதுல டெலி கன்வெர்டர் இருக்கட்டும், இங்க இருந்து 4 வீடு தள்ளி கூட இருக்கட்டும், அதை எடுத்து சல்லுன்னு வரேன். பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, இமானுவேல் காஃபி ஹவுஸ் இப்படி தெரியும், ஒரு நிமிஷம் ஆரிஃப். பட் இவ்வளவு நுணுக்கமா ஒரு சில விஷயங்களை ஆராய்ஞ்சு அதை வந்து நம்ம திறன்பட யோசிச்சு யூஸும் பண்ணி பார்த்துட்டோம்னு வைங்க மாட்டிப்போம். நம்ம கூலிங் நல்லா பண்ணணும், அதை பண்ணாம போன வெளில ரிலீஸ் பண்றது அவங்க தப்பு ப்ரோ. அந்த குட்டி போடுறத கொஞ்சம் குறைச்சதுனால அது சரி செய்யற வகையில இவங்க அந்த வெற்றிடத்தை நிரப்புறாங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. கடைசியில நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து போதும் அப்படிங்கிற மனசுக்குள்ள வந்தாங்கன்னா நீங்க சொன்ன அந்த விஷயம் இங்க பாசிபிள் தான். திரும்ப வரங்க. அது வந்து இந்த 10 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம சைக்கிள் ஒன்று சொல்லுவீங்க. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சரி, இமானுவேல் ப்ரோ வந்திருக்காங்க. இமானுவேல் ப்ரோட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலான்னு இருந்தேன். Xiaomi 14 யூசரா இருக்கிற நீங்க Xiaomi 17க்கு மாறலான்னு இருக்கீங்களா இல்லையா? Xiaomi 17க்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா என்கிட்ட இருந்தது உண்மையிலேயே. ஓகே, நானும் கொஞ்சம் செக் பண்ணிலாம் பார்த்தேன். ஓகே, பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலைமையில அந்த மொபைல் ஃபோனுக்கு சுவிட்ச் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அப்புறம் இவர்கிட்ட தான் ரிவ்யூ யூனிட் இருக்கு, அதை நான் எடுத்து கையில் எடுத்து ஹோல்டு பண்ணி சில விஷயங்கள்லாம் செக் பண்ணி பார்த்தேன். Xiaomi 14ல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுட்டு. ஆனா எனக்கு என்னன்னா பர்சனலா நான் என்ன சொல்லுவேன்னா, பிரைஸ் ஹைக் ப்ரோ. பிரைஸ் ஹைக் ஆகலன்னா 17 வேற லெவல் ஃபோன். பிரைஸ் ஹைக் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு. சில டிஃபரன்சஸ் இதுல தெரிஞ்சது. எனக்கு வந்து அந்த ஒய்டர் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கல. Xiaomi 14ல எனக்கு வந்து இன்னும் ஒய்டான ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைச்சாங்க. அதுல ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டனா எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. ஐபோனா என்ன Xiaomi போனு? ஐபோன்ல பிரைமரி சென்சாரை தவிர அல்ட்ரா வைடும் கொஞ்சம் பெரிய சென்சாரா இருக்கும். Xiaomi போன்ல தான் நல்ல கண்ணு தான் வச்சிருக்கீங்க. எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லயும் மெஜாரிட்டி ஆஃப் ஆண்ட்ராய்ட் போன்ல அல்ட்ரா வைடு கேமரா வந்து பேருக்கு ஒப்புச்ச பண்ணிருக்கு. கூட Xiaomi கம்பேர் பண்ணல. Xiaomiயோட லாஸ்ட் இயர் அல்லது அதுக்கு முந்தின இயர் நான் சொல்றேன், தெரியாத கண்ணு என்ன சைஸ்ல இருந்தா எனக்கு என்னன்ற அந்த தெளிவான ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ள நான் வந்துட்டேன். பிரைமரி சென்சாரை தவிர வேற ஏதாவது சென்சாரை யூஸ் பண்ணணும்னா, அதுவும் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்னு நம்ம விவோல X100 அல்ட்ரா வாங்கணும், இல்லாட்டி இதுக்கப்புறம் வரப்போற X300 அல்ட்ரா வாங்கணும். எப்படியா இருந்தாலும் X300 அல்ட்ரா இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சுன்னா 1,50,000 இருந்து 1,70,000 சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா அதை வாங்க மாட்டோம். நீங்க வந்து உங்க லெவலுக்கே திங்க் பண்றீங்க. இப்போ ஒரு சாதாரண இப்ப ஒரு என்ட்ரி லெவல்ல ஒருத்தர் வந்து ஒரு vlogging மாதிரியான விஷயங்களை ஆரம்பிக்கிறாரு. அவர் பிரைமரி சென்சார்ல தான் எடுக்கணும். அப்ப ஃபீல்ட் ஆஃப் வியூ பத்தி பேசக்கூடாது. அப்படி இல்லைங்க, அவர் வந்து ஒரு ஒய்டர் ஹில் ஸ்டேஷன் மேல ஏறாரு. அவர்கிட்ட வந்து ஒரு பகல்ல தானே போவாரு. ஒரு அதான் சொல்றோம், பகல்ல தான் ப்ரோ. இப்போ அவரால் வந்து ஒரு ஆக்ஷன் கேமராவை வாங்க முடியல. ஒரு 25,000 30,000 செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்க முடியல. மொபைல் போன் இருக்கு ப்ரோ. ஆனா நான் என்ன நீங்க சொல்றது 100% சூப்பர் பாயிண்ட். ஆனா நான் சீரியஸா சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேப்டாப் எதுவுமே இல்லாம யாரும் எடிட்டிங் பண்ணி கண்டென்ட்டுக்குள்ள வர மாட்டாங்க சரியா. பேசிக்கா வந்து போன்ல எடிட் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் நல்லதுதான். ஆனா அந்த வீடியோவை கொஞ்சம் பாப்பிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போறதுக்கு பிளஸ் டைமை சேவ் பண்றதுக்கு அப்படின்னும் போது ஒரு லேப்டாப் கண்டிப்பா தேவை. ஸோ அப்போ இந்த பேசிக் இன்ஃப்ரா இருக்கிற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, நான் வெக்கமே இல்லாம என்ன சொல்லுவேன்னா, 8,000 ரூபாய்க்கு ஃபோன் உனக்கு பர்சனலா போதும், நீ எப்படியாவது உருண்டாவது டிஜே வாங்கிருந்தா சொல்லுங்க. அதான் ப்ரோ, நீங்க இப்ப வந்து சஜஷன் சொல்றீங்க. ஆனா அவருக்கு வந்து 8,000 ஃபோன் அவருக்கு வந்து போதுமானதா இல்ல. அவருக்கு வந்து 30,000 40,000 பட்ஜெட்டுக்கு வரணும்னு ஆசை. அப்ப பரத் மாதிரி நான் பேசுவேன், ரொம்ப ஹார்ஷா நீ ஒன்னும் புடுங்க வேணாம் வீட்டுல போய் வேற வேலையை பாரு. அதுதான் நீங்க சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்குமானது கிடையாதுங்கிறேன். இப்போ ஒரு இளைஞர் இருக்காரு, அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடணும்னு ஆசைப்படுறாரு. அவன் முதல்ல போய் படிக்கட்டும், வாழ்க்கையை பார்க்கட்டும். அவருக்கு ஆசை இருக்குன்னு வச்சுங்க, ஆசை 1000 பேருக்கு இருக்கும் ப்ரோ. அதுதான் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அவர் வந்து ப்ளீஸ் டிஎம் மீ ஃபார் கொலாபரேஷன். ஐயோ, இத மாதிரி தான் பண்றாங்க பசங்க வந்து ப்ளீஸ் டிஎம் மீ அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஏதோ செய்யணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 5,000 ஒரு 4,000 ஒரு வீடியோக்கு வாங்க போறாருன்னு வச்சுப்போம். ஆமா வாங்குறாங்க. இப்ப அவருக்கு வந்து 30,000 40,000 ஒரு போன் வந்து தேவைப்படுது. அந்த போனை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதுலயே ஒரு vlogம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவர் வந்து ஒரு மலை மேல ஏறுறாரு. அந்த மலை மேல ஏறும் போது அது அப்படியே ஒரு வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூல அந்த இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கான ஒரு மொபைல் போனா அது ரியர் கேமராவா ஃப்ரண்ட் கேமராவா? ரியர்லயும் சரி ஃப்ரண்ட்லயும் சரி. இப்போ ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் வைடர் ஃபீல்ட் ஆஃப் அந்த பேக் சைடு இருக்கிற அந்த விஷயங்களையும் காட்டணும்.
அது வந்து ரொம்ப நல்லா தெரியணும்னா அவசியம் கிடையாது, ஒரு மூஞ்சி தெரிஞ்சா போதும். அதுல நிறைய விஷயம் இருக்கு, அதனால கேட்டேன். ஏன்னா ரியர்ல வேணும்னா அது வேற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்ல வேணும்னு சொன்னா பெரிய சென்சார் சப்போஸ் ஃப்ரண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா நேட்டிவாவே உங்களுக்கு பிளர் வந்துடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா பெரிய சென்சார் ஃப்ரண்ட்ல இருக்கிறனால நீங்க பேக்ரவுண்ட்ல காட்டணும்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மங்களா தெரியும். ஸோ அப்போ குட்டி சென்சார் இருக்கிற ஃபோனா வாங்க வேண்டியதா இருக்கும். அந்த குட்டி சென்சார் இருந்தாலுமே ஒய்டர் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன் நான். அந்த லைட்டிங் எடுக்கும் போது லோ லைட்ல போய் எடுக்க போறது. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நீங்க அந்த குட்டி சென்சார் சொன்னீங்களா, குட்டி சென்சார்னாலே ஃபீல்ட் ஆஃப் வியூ நீங்க பெரிய சென்சார்ல ஒய்டா வச்சுட்டீங்கன்னாலும் பெரிய சென்சார் என்ன பண்ணிடும்னா பிளர் பண்ணிடும்ன்றேன், நேட்டிவாவே பின்னாடி பிளர் பண்ணிடும். ஸோ அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் குட்டி சென்சார் இருக்கிற ஃப்ரண்ட் கேமராக்கு போயிட்டோம்னா அதுல ஒய்ட்ல ஃபீல்ட் ஆஃப் வியூ தான். Xiaomi 14லயும் Xiaomi 15லயும் ஃப்ரண்ட் சென்சார் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இது வந்து ரெடிவா ஓகேவா? ஏன்னா நீங்க என்னதான் நீங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து நீங்க வந்து ஸ்மூத் எல்லாம் பண்ணுவீங்க, அதுக்கு பதிலாக அது ஒரு கம்மியான சைஸ் உள்ள சென்சாரா இருந்ததுன்னா அதுவே கொஞ்சம் மச்சான் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு கொஞ்சம் ஸ்மூத்தா தான் காட்டும். நீங்க அப்படி வரீங்க. அதுவும் இருக்கு, இதுல வந்து எல்லாமே இருக்கு. ஒரு விஷயம்னாக்கா அதுல இருக்கிற நன்மைகள் பல விஷயங்களை நம்ம வந்து பேசுறோம். அது வந்து சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கும். எனக்கு வந்து ட்ரூ டு த நேச்சரா வேணும்லாம் கேட்பாங்க. பட் நீங்க ஐபோன்ல எடுக்கிற வீடியோவே ஸ்மூத்தன் பண்ணி தான் காட்ட போகுது. இல்ல அதுதான் ட்விஸ்ட். இப்போ இதுலயே 14 Pro Maxல எடுத்தா ஸ்மூத்தன் பண்ணாது, நம்ம ஃபேஸ்ல இருக்க டீடைல்ஸ் அப்படியே இருக்கும். 16 Proல எடுத்தோம்னா அது எவ்வளவு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் சரி, சிச்சுவேஷன்ல வந்து இந்த இடத்துல இப்போ ஹர்ட்ஸ் ஏதாவது மாறிச்சுனாலும் அது அடாப்ட் ஆயிடும். ஸோ அதனால தான் அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ 30 FPSல எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம், அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி 24 FPSக்கும் போகும். இப்போ சப்போஸ் இந்த ஏரியா சரியில்லை, என்வரான்மெண்ட் மாறுது, லைட்டிங் மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உடனே அது என்ன பண்ணணும்னா FPS ட்ராப் பண்ணி பிரைட்னஸை ஹைக் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது வந்து எதுல நடக்குது அப்படின்னா ஏஐ லெவல்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்குன்னா, இப்போ இங்க வர்ற அந்த அதாவது மாடர்னா வர்ற மொபைல் போன்ல இது எல்லாமே இருக்கு. நான் உங்கள்கிட்ட இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். நீங்க வந்து ஆக்சுவலா இந்த ஸ்மூத்தன் பண்ண வீடியோவை போடும் போது மக்கள் எது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க? மக்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா 14 Pro Maxல எடுத்த வீடியோ தான் இது வரைக்கும் இருக்குல்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தது. வேற லெவல்ல இருக்கு, என்ன ஃபோன் என்ன ஃபோன். ஏன்னா அது நேச்சுரலா இருந்தது, ஃபேஸ்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சது. ஸ்மூத்தன் பண்ற எந்த போனா இருந்தாலுமே இது பவுடர் அடிக்குது அப்படின்றாங்க. அது எந்த போனா இருந்தாலும் சரி, பவுடர் அடிக்கிறது வேற. லைட்டா அந்த ஒரு இந்த லைட் இருக்குல்ல இதுக்கு அது கொஞ்சம் நல்லா அடிச்சு இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் கொஞ்சம் இப்போ உங்க வீடியோவை நான் பார்க்கும்போது இந்த கலர் அப்படியே நேச்சுரலா அதுல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த கலர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருக்கும். 14 Proல போனீங்கன்னா ஹை கான்ட்ராஸ்ட் வராது, கொஞ்சம் ஹை கான்ட்ராஸ்டா இருக்கும். பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு பிக்சலும் ஒரு ஐபோனும் மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுல டீடைலும் இருக்கும், லைட்டா ஒரு விவிட்னஸும் இருக்கும். பட் 16 Proல எடுக்கிற வீடியோ எப்படி இருக்கும்னா, இப்போதான் லைவா பார்த்துட்டு இருப்பாங்களே, நம்ம தான் எப்படி இருந்தாலும் கலர்லாம் கரெக்ட் பண்ண மாட்டோமே, இதுல எப்படி வருதோ அது அப்படியே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எப்பயுமே. ஸோ அதனால எப்படி இருக்கும்னா இது வந்து லைட்டா சட்டிலா இருக்கும், கலர் வந்து அது அளவுக்கு பாப்பிங்கா இருக்காது, கான்ட்ராஸ்ட் இருக்காது. கான்ட்ராஸ்ட் வந்து லோ கான்ட்ராஸ்ட் மாதிரி இருக்கும். பிளஸ் நம்ம மூஞ்சில எல்லாம் லைட்டா சாஃப்டா இருக்கும். நம்ம மூஞ்சில எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த மார்க்கிங்ஸ்லாம் இருந்ததுனால தெரியாது. அதுதான் சொல்றேன், அந்த சாஃப்ட்னஸ் இருக்குல்ல, அதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்குங்க. நல்லா இல்லன்ட்டாங்க நீங்க வேற. அப்படியா? நான் வந்து அதனாலதான் ப்ரோ கம்யூனிட்டின்னு ஒண்ணு வேணும்னு சொல்றேன். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து எது ரியாலிட்டின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா அதை தான் கேக்குறாங்க. இப்ப நான் வந்து மூஞ்சில பவுடர் போடுறதை தான் நான் காலத்துக்கும் காமிச்சிட்டு இருக்கேன்னு. இது எப்படி தெரியுமா இருக்கு, அந்த சைனால இப்போ ஒரு பொண்ணு பாவம் ஏதோ ஒன்று மாட்டின்னு ஒரே நாள்ல 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இழந்துச்சாமே. அது தெரியல, அது டோட்டலா ஸ்வாப் பண்றதுங்கிறதே தவறான. அந்த மாதிரிதான் என்னன்னா எஜுகேட் பண்ற விதத்துல சொல்றேன், எது உண்மை எது பொய். இப்போ வந்து நான் ரியர் கேமரால அதிகமா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன அந்த சாஃப்டா நீங்க வந்து கொஞ்சம் கம்மியாகிறனால தான் ரியரை நோக்கி போக ஆரம்பிச்சேன். இன்னும் பெட்டரான கேமரா என்னன்னு சொல்ல போனா, ஓப்பனா நேத்து ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், 16 Pro ஃபார் சேல்னே வீடியோல சொல்லிட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வாங்க போறது 14 Pro. ஜோக்கா இருக்கும் இது. இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் தான், எனக்கு 17ல வந்து பிடிக்கல, ஒய்டர் ஃபீல்ட் ஆஃப் வியூ இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒய்டர் அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ நோக்கி போகுது. ஏன்னா நான் வந்து அதிகமாக vlog பண்றேன், அப்போ எனக்கு வந்து எவ்வளோ ஒய்டா இருக்கோ அப்பதான் நான் வெளியில போகும்போது எல்லாத்தையும் காட்ட முடியும்னு சொல்றீங்க. அந்த பாயிண்ட் நீங்க சொன்ன உடனே அதுக்கு தான் நான் சொன்னேன், 17ல சென்சாரும் கொஞ்சம் பெருசா இருக்கு, அப்ப என்ன ஆயிடுது, நான் எதாவது காட்டணும்னு நினைக்கிறேன். என் கிட்ட இருந்து ஒரு 20 அடி தள்ளி ஒரு அல்வா கடை இருக்குன்னா அல்வா கடை பிளரா இருக்கும் 17ல. ஆனா 15ல அல்வா கடையாவே தெரியும். இமானுவல் ப்ரோவும் தெரிவாரு, அல்வா கடைன்றது டைட்டில் இருந்து எல்லாம் தெரியும். ஆனா 17 என்ன பண்ணுதுன்னா என்ன காட்டுது, என்ன காட்டினதுக்கு அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா மாதிரி என்ன காட்டிட்டு பின்னாடி இருக்கிறது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்களா பிளராக ஆரம்பிச்சிருது. சோ அப்போ இது வந்து vlogging ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒரு சோனி கேமராவை கையில வச்சு எடுத்துன்னு வைங்களேன். ஒரு சோனி கேமரா இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பெரிய பெரிய vloggers நம்ம அந்த மாதிரி கேமரா வாங்கிப்பாங்க, vlogging சோனி கேமரா. vlogல தான் அந்த ZVA நம்ம ஒன்று இருக்குது, அதெல்லாம் இருக்குல்ல. அது என்ன ஆயிடுதுன்னா, இப்ப நானும் நீங்களும் போறோம், 2 பேரும் அப்படி பக்கத்துல இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம 2 பேரும் ஃபோக்கஸ் வச்சிரும். பின்னாடி ஒருத்தர் ஜிலேபி சொல்றாரு, நம்ம சொல்லுவோம் என்ன ஒண்ணும் தெரியல போனேன் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணோம், உடனே அப்பர்ச்சரை மாத்தி இருக்கலையே வந்து எஃப் எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ள முடியுமோ, F12 எல்லாம் இருந்ததுன்னா எனக்கு தெரியல. சோ அதனால பெரிய சென்சார் இருக்கிறதுல ஒரு டிராபேக்கா இருக்கு. ஆமா இருக்கு, 100% இருக்கு ப்ரோ. இப்ப அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷனில் நான் ஏறிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே ஏறுறோம்னாக்கா
கேமராவை நம்ம எப்படி ஹோல்டு பண்ணுவோம்னாக்கா இப்படி ஹோல்டு பண்ணுவோம். எதனாலனா நம்ம ஃபேஸ் தெரியும், நம்ம பாடியில கொஞ்சம் இடம் தெரியும், பின்னாடி இருக்கிற அந்த வியூ தெரியணும். ஏன்னா மலை மேல நம்ம இருக்கோம் இல்லையா, ஸோ பின்னாடி சைடு காட்டணும். கீழே அப்படியே ஸ்லோப்பா தானே இருக்கு, அங்க இருக்கிற அந்த செடி மரம் அந்த கல்லு பாறை இதெல்லாம் தெரியணும். அப்போ வந்து ஷோமி 14 வந்து எனக்கு பெட்டரா இருந்தது. கரெக்ட். ஷோமி 17 நான் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கதான் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, இப்போ அதே விளாகர் எனக்கு ஆல் வெதர் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா. இப்போ நான் என்ன பண்றேன், சாயங்கால நேரத்துல ஒரு ஏரியால நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த இடத்துல பெரிய சென்சார் என்ன பண்ணிட்டோம்னா லைட்டு எல்லாத்தையுமே உள்ள வாங்கி அழகா வந்து டல் பண்ணி காட்டும். ஆனா சின்ன சென்சார் என்ன பண்ணோம்னா கஷ்டப்பட்டு காட்ட முயற்சி பண்ணி நாய்ஸ் வந்துடும், பிளஸ் அதால ஃபோக்கஸை வந்து ஹோல்ட் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு ஜிட்டர் வரும். ஸோ இதுக்கு தான் பெரிய சென்சாரை ஃபேவர் பண்ணேன். ஏன்னா ஆல் எல்லா கண்டிஷனுக்கும் செட் ஆயிடும். பட் நான் நைட் டைம் வெளியே போக மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நார்மல் ஃபோன்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். லோ லைட்ல இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபோன்ஸ் பெரிய சென்சார் இருக்கிறது வந்து கொஞ்சம் கேப்பபிள், சீரியஸா நல்லா இருக்கு. அதுலயே வந்து என்னன்னா அங்கதான் ப்ரோ ஐபோன் ஸ்கோர் பண்ணுது. என்னதான் நம்ம இழுத்து போட்டு மிதி நம்ம மிதிச்சாலும் லோ லைட்ல நான் வெளில எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணிடுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய போன்ஸ்ல நோட் பண்ணிருப்பீங்க, நீங்க இப்போ ஒரு ஆட்டோல போறீங்க ப்ரோ, திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான், 40ல போயிட்டு இருக்கான், ஒரு பாத்தோல வருது, டங்கு இப்படி இறங்கி போகுது பாத்தீங்களா. அந்த நேரம் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற லைட் எல்லாமே ஒரு ஜெல்லி எஃபெக்டோட போகும். அந்த ஒரு ஜெல்லி எஃபெக்டோ இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி கலங்கிட்டு திரும்ப வர மாதிரியோ அந்த ஒரு ஜிட்டரினஸ் வந்து ஐபோன்ல இருக்கவே மாட்டேங்குது ப்ரோ. நான் வெளியில நடக்கிறேன், லோ லைட் சிச்சுவேஷன், இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா நீங்க அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் சொல்வீங்களா, அந்த மாதிரி ஐபோன். அதனால தான் ஐபோனை நம்ம வீடியோகிராஃபிக்கு சஜஸ்ட் பண்றோம். அது இன்னமும் உண்மைதான். அது ஒண்ணுதான் எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்குங்கிறேன். இப்போ நம்ம சொன்ன தெரியுமா, இப்போ ஒரு 17 அல்ட்ரா எடுத்துக்கிறேன் ப்ரோ, அந்த லோ ஃபிக்ல வீடியோ எடுக்கலாம். சும்மா ஸ்ட்ரீட்டை வந்து நீங்க அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குலாம் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் ஃபிளாட். நீங்க சொல்லுவீங்க என்ன ஃபோன் இதெல்லாம் இதான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ப்ராப்ளம் எங்க வந்துச்சுன்னா, கொஞ்சம் ஜிட்டரியான ஒரு சிச்சுவேஷன், கொஞ்சம் அன்ஈவன் சர்ஃபேஸ், நான் டக்கு 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 டக்குன்னு ஒரு ஷேக் இருக்கும் அப்படின்னா அது லோ ஃபிக்ல என்ன பண்ணுதுன்னா உட்காந்து அந்த கெப்பாசிட்டில இருந்து டேட்டா எடுத்து ஒரு பக்கம் லோட் பண்ணி ரொம்ப அழகா இருக்கு, ஆனா ஒரு ஜிட்டரினஸ் ஃபீல் ஆகும் அந்த ஒரு ஜர்க்குக்கும். ஆனா நம்ம நின்று எடுத்துட்டு இருந்தோம்னு வைங்க, எல்லா போனையும் போட்டுரும். ஒரு இடத்துல நான் நிக்கிறேன், இல்லாட்டி இதை கிம்பல்ல மாட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா போனையும் போட்டுரும். கையில நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. கையில எடுத்துட்டு போய் லோ லைட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே திருப்திப்படுத்தின போன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐபோன் வந்துடும், அப்புறம் சாம்சங்கும் பிக்சலும். சொல்றீங்களா அதான் அந்த இதுக்கு போடுமா, அது பேர் என்னது, அந்த லைட் அங்கங்க வருமா ஃபிளேர், அந்த கருமம் வந்துதான் தெரியுது. இப்ப பிரச்சனை என்னன்னா ஃபிளேராது பரவாயில்ல, நான் என்ன சொல்றேன், இப்போ எங்க ஏரியா வழியா போறேன் ப்ரோ, இதுக்கு வேற ஏதாவது ஒரு பிராண்ட் பேரை சொன்னா அதுக்கு வேற சொல்றீங்க. இமானுவல்ஸ் காஃபி ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சரியா? உங்க கடையை வந்து அழகா நீங்க நியான் லைட் போட்டிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்க கடைக்கு வந்துட்டு இருக்கேன், ஆமா நம்ம இமானுவல் ப்ரோ கடை அப்படின்னு வரேன். நான் இது ஆண்ட்ராய்ட் போன் எடுத்துட்டு வரேன், சரியா? அது எவ்வளவு பெரிய சைனீஸ் போனா வேணாலும் இருக்கட்டும், அதுல டெலி கன்வெர்டர் இருக்கட்டும், இங்க இருந்து 4 வீடு தள்ளி கூட இருக்கட்டும், அதை எடுத்துட்டு சல்லுன்னு வரேன். பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, இமானுவல் காஃபி ஹவுஸ் இப்படி தெரியும். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணியாவது அது பேரை பாடுறா, நான் சொல்லலைன்னா முடிஞ்சு அது இமானுவல் காஃபி ஹவுஸ்டா அப்படின்னு நான் சொல்றேன். வாய்ஸ் கொடுக்காம நான் நடந்து போயிட்டு இருந்தேன்னு வைங்களேன், சரி பண்ணிக்கலாம். அது எங்க பண்றது, அதான் டேட்டாவே அது கிட்ட இருக்குமே. அதுக்கு வந்து இமானுவல் காஃபி ஹவுஸ்ங்கிற போட்டோ நான் கொடுத்து ஏஐல அப்படி என்ன பண்ணலாம், அதுக்கு ஃப்ரீ டூல் இருக்கணும். எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்து கொடுத்துட்றேன், இந்த வீடியோல அந்த போட்டோ அளவு தான் இருக்கு, கொஞ்சம் இந்த போட்டோ எடுத்து அதில் ஒட்டி வை அப்படின்னு சொல்லி வேணா பண்றதுக்கு டூல் இருந்தா பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் மற்றபடி என்ன ஆயிடுதுன்னா, மோர் ஓவர் இந்த மாதிரியான ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் நான் எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லயுமே அதிகமா பாக்குறேன். அது எதுல கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தா, மேபி இந்த தடவை X300 அல்ட்ரால சூப்பரா பண்ணிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் போன் வரல, பட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கூட என்னோட கன்சிடரேஷன் லிஸ்ட்ல நான் வச்சிருக்கீங்களா? அது நிஜமா இந்த தடவை லாக் வீடியோலாம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சாம்சங்கோட ஏபிவி கூடக்கும் இதுல பார்த்தேன், S26 அல்ட்ரால கிரேசியா இருந்தது. அதே மாதிரி லாக் வீடியோஸ் வந்து ஷாமிலையும் எடுக்கலாம். பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க எல்லாரும் எங்க சொதப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அல்காரிதம்ல சொதப்புறாங்க ப்ரோ. எப்படின்னா அந்த ஸ்டெபிலைசேஷன் பிளஸ் டீடைல்ஸ், அதுலதான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுட்டு நேரா வந்து நம்ம விவோ ஷோரூம் போறோம். போயிட்டு சாம்சங் S24 அல்ட்ராவை எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டு என்ன பிரைஸ்க்கு தருவீங்கன்னு கேட்கறோம். X300 அல்ட்ராவா? அது எப்போ வருது? X300 ப்ரோவா? அல்ட்ரா ஒன்றும் வரலையா? ப்ரோக்கெல்லாம் போக கூடாது சாமி, அல்ட்ரா தானா? உங்க நன்மை எனக்கு ரொம்ப முக்கியம். நண்பனை வந்து அப்படியே தெருவில் விட்டுற முடியாது. 9500 என்னங்க இப்போ இது குறைச்சல? என்ன குறைச்சலா? நேற்று தான் என்னாச்சு, நாங்களும் வந்து ஆர்வமா Xiaomi 17 Find X9 கம்பேர் பண்ணலான்னு போனோம். அது என்னடான்னு பார்த்தா, சரி ஸ்பீட் டெஸ்ட் நம்ப கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்றேன் Antutu கூட இல்ல, சிம் கார்டெல்லாம் மாத்தி போட்டுலாம் பார்த்தோம். 9500 இப்படி ஊத்துறீங்களா? 9500S வருது, அடுத்து 9500 மேக்ஸ் வர போகுது, அல்ட்ரா வர போகுது. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோடயே இருக்கக்கூடிய ஒரு சில போன்ஸ்ல ஆண்டனா பிளேஸ்மெண்ட் மொக்கையா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, அதே ப்ராசஸர் இருக்கிற ஒரு போன், இப்போ ரியல்மி போன் பார்த்தா சூப்பரா இருக்கும்,
அப்படியே அதே ரெட்மில இருக்கும், அது நல்லா இருக்காது. அப்படியே அதே நத்திங் ஃபோன்ல இருக்கும், படுகொடூரமா இருக்கும். அந்த மாதிரி சினாரியோக்கு சொல்றேன், உடனே நிஜமாவே அந்த ஃபோன்லாம் நல்லா இல்லைன்னு நினைச்சுக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிடுது. அது காரணம் என்ன, உள்ள ஆண்டனா பிளேஸ்மெண்ட் அந்த இன்ஜினியரிங்ல சொதப்பிருப்பாங்க. அது ஆக்சுவலாக பிராண்டோட தப்பா இல்லை மீடியாடெக் டிமென்சிட்டி 9500 தப்பா எனக்கு? ஏன்னா நான் வந்து ஸ்பெக்ஸ் வைஸ் அந்த 2 SoCயும் கம்பேர் பண்ணேன். இப்போ நம்ம ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து வீடியோ நான் பண்ணும்போது 2த்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து இவன் வந்து எல்லா கோர்ஸுமே ஆரியான் கோர்ஸ் எல்லாமே வந்து பவர்ஃபுல்லான கோர்ஸாக யூஸ் பண்ணியிருந்தான் குவால்காம் சைடில். அப்போ என்னன்னாக்கா அவன் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. எக்ஸினாஸ் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. ஏன்னா அவன் டெக்கா கோரை போனான், அவன் வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தான். அப்போ நான் என்ன நினைச்சேன்னாக்கா மீடியாடெக் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிமோ குவால்காம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வந்து அந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போது எனக்கு இருந்தது, பேப்பர் ஸ்பெக்ஸில். பட் நீங்க ரியல் டைம்ல சொல்லும் போது அந்த பிராண்ட் சரியா ஆப்டிமைஸ் பண்ணாம கூட இருக்கலாம் இல்லையா? இது வந்து நியாயமான கேள்வி. இதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, மீடியாடெக் மேல எனக்கு எப்பயுமே மரியாதை உண்டு, இல்லைன்னு கிடையாது. அவங்க எப்போ P சீரிஸ் G சீரிஸ்லாம் வச்சிருந்தாங்களோ அப்போ அவங்க மேல எனக்கு பெரிய ஒரு அபிப்பிராயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க என்னைக்குமே வந்து 20,000 ரூபாய்க்கு மேல தாண்டி போனது கிடையாது. அப்படி போனாலும் அது விளங்குனதா சரித்திரமே கிடையாது. இவனை நம்பி ஒரு தடவை HTC ஒரு போன் வேற செஞ்சான், அதுக்கு பேர் M9 நினைக்கிறேன், வேணா தேடி பாருங்க. அதுல டெக்கா கோர் ப்ராசர் இருக்கும். வாழ்நாள் அவன் பண்ண பெரிய தப்பு அதுதான். அதெல்லாம் வந்து லாஸ்டா பால் ஊத்துன டைம், அதெல்லாம் ஊத்தி அவனை மொத்தமா படுக்க போட்டு அனுப்பியாச்சு. சோ மீடியாடெக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவனும் குறுக்கோளியில் என்னென்னமோ பண்றான். குவால்காம் ஓவர் நெக்கல் அதப்பு இருக்கு, அது நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா அவனோட பிரைசிங் வந்து ரொம்பவே கிரேசியா இருக்கு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி சில சமயங்கள் நமக்கு என்ன யோசிக்க தோணும்னா, அவ்வளவு R&D பண்றாங்க, அதனால அவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது போலன்னு கூட தோணலாம். இங்க ப்ராப்ளம் என்னன்னா ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரே கோர்ஸ் அப்படி கொடுக்குறாங்க ப்ரோ, ரொம்பவே பவர்ஃபுல், நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப யானையை கட்டி தீனி போட போறோம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ முதல்ல இப்போ பிராண்ட் என்ன ஒரு பிளானோட வரணும் அப்படின்னா, அப்ப அது இப்படிதான் இருக்க போகுதுன்னா, அப்ப அதுக்கு கூலிங் மெக்கானிசமோட தான் அவன் ஃபர்ஸ்ட் ஐடியாவே போடணும். அவனோட டிவைஸோட ரெண்டரை ரெடி பண்ணும் போது நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன், எதுக்கடா நீ குவால்காம் போற, அதுதான் இவ்வளவு ஓரியன் கோர்ஸா இருக்கு, ஃபுல்லா சூடாகுமே, அதுக்கு பேசாம டிமென்சிட்டியே போயிடலாமே நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, மார்க்கெட் வந்து பெரும்பாலும் மக்கள் மனசுல எப்படி இருக்குன்னு பார்த்தா ஸ்னாப் டிராகன் தான் ஆப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் மனதளவுல ஒரு இம்பாக்ட் இருக்கு. அதுவும் அதிகமா செலவு பண்ண ரெடியா இருக்கிறவங்க எல்லாருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து குவால்காமை விட்டு வெளியில போனா அவங்களுக்கு வந்து மார்க்கெட் அடி வாங்க வாய்ப்பு இருக்குங்கிறனால பிராண்ட் வந்து குவால்காம் கிட்டே போயிடுறாங்கன்னு வைப்போம். 2வது, லைவாவே நம்ம பார்த்த வரைக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு மோடம்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல வந்து ஆண்டனா பிளேஸ்மெண்ட்டை தாண்டி நேட்டிவாவே இவங்க மோடம் ரொம்பவே நல்லா இருக்கிறனால தான் இன்ன வரைக்கும் ஆப்பிள் ஒரு பக்கம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். என்னதான் ஆப்பிளோட C1X நல்லா இருந்தாலும் கூட இப்போதைக்கு வந்து அவனோட பிளாக்ஷிப் போன்ல பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட மோடம், குவால்காமோட மோடம் தான் இருக்கு. ஸோ அடுத்து என்னன்னா ISP வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து S1 சிப்பு, S3 சிப்பு, S3 பிளஸ் V3 சிப்பு இப்படிலாம் நம்ம சொன்னாலும் அந்த சிப்பு எதுவுமே இல்லாமையும் ஒரு சில போன்ஸ் எல்லாம் இயங்கும் போது அது எல்லாமே வந்து நேட்டிவ் ISP வச்சு தான் ரன் ஆகுது. ஸோ அப்போ அந்த நேட்டிவ் ISPயே வந்து நல்லா இருக்கிறத நம்மளால நிறைய இடங்கள்ல உணர முடியுது. அதுவும் முக்கியமா 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நத்திங் போன்லாம் எடுத்துக்கோங்க, அதுல சில சமயங்கள்ல வரக்கூடிய போட்டோ நல்லா தானே இருக்கு. இப்போ 35,000 ரூபாய்க்கு இருக்கிற நத்திங் போன் 3ல வர போட்டோஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, ISPலையும் ஸ்கோர் பண்றான். சரி இதுதானான்னு பார்த்தா ஆன் டிவைஸ் ஏஐக்கு ஏதாவது ஒன்று போட்டு உருட்டிட்டு இருப்பான். சரி அதை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லைன்னே வச்சுப்போம். சரி இது எல்லாத்தையும் விட்டு ஓரமா போனா அழகா வருது சவுண்ட் அப்படின்ற ஒரு ஏரியா. அந்த இடத்துக்கு போனதுமே குவால்காமோட ப்ளூடூத் கோடக் ஒரு பக்கம், குவால்காமோட ஒயர்டு கோடக் ஒரு பக்கம். அதை ஒயர்டுல டேட்டா ப்ராசஸ் பண்றது ஒரு டிஃபால்ட்டா 24 பிட் ஆடியோ அவுட் புட் டைப் சில கொடுப்பான். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அப்படியே அங்கே டிமென்சிட்டியில் கீழே போகும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அங்கே போக மனசு வராது. பட் நீங்க வந்து ஃபோன் பண்ணா ஃபோன் போகுமா ப்ரோ? போகும். போட்டோ எடுத்தா போட்டோ எடுக்குமா ப்ரோ? எடுக்கும். வீடியோ எடுத்தா வீடியோ எடுக்குமா? எடுக்கும். 5G வருமா? வரும். 6G வந்தாலும் வரும். அப்படி பாக்குற எல்லாருமே டிமென்சிட்டியில் லேண்ட் ஆயிடலாம். பட் இவ்வளவு நுணுக்கமா ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி அதை வந்து நம்ம திறன்பட யோசிச்சு யூஸும் பண்ணி பார்த்துட்டோம்னு நீங்க மாட்டிப்போம். அப்பதான் போக முடியல. ஸோ அப்போ நீங்க கேட்குற கேள்வியில் என்னன்னா, பிராண்ட் மேலதான் மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஓரியான் கோர்ஸ் இருக்கு, அப்போ கூலிங் நல்லா பண்ணணும், அதை பண்ணாம போன வெளில ரிலீஸ் பண்றது அவங்க தப்பு ப்ரோ. அதே மாதிரி குவால்காம் தவிர இப்போ டிமென்சிட்டி போனா அவன் மோடம் இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம பூஸ்டர்ஸ் வைக்கலாம். ROG நீங்க பாத்திருப்பீங்க, அவன் சொல்லுவான் 6 வைஃபை பூஸ்டர் இது வச்சிருக்கோம், நீங்க எப்படி பிடிச்சாலும் வைஃபை சிக்னலை நீங்க கண்ட்ரோல் இது தடுக்க முடியாது. ஆனா அவன் வந்து டிமென்சிட்டி சைடு போன மாதிரி எனக்கு தெரியல. அவன் குவால்காம் தானே யூஸ் பண்றான். அவன் போக மாட்டான். ஏன்னா ஸ்னாப் டிராகனோட அந்த சம்மிட்ல கூட ROG போன் தான் ஸ்னாப் டிராகன் ப்ரோட்டோவா வரும். பின்னாடி ஸ்னாப் டிராகன் போட்டு என்னடா ஸ்னாப் டிராகன் போன் சூப்பரா இருக்கு, அது ஒண்ணுங்க அது ROG போன் தான், பின்னாடி ஸ்னாப் டிராகன் லோகோ ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ROG வந்து பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் அப்படின்னு வரும்போது. F8 Pro Max இது தானே சொல்றீங்க? X8 Pro Max. X8 Pro Max. F8 Pro Max வருமா என்ன? F8 Ultra வந்துச்சு. அநேகமா அடுத்து இந்தியாவுக்கு F9 சீரிஸ் தான் வரும் ப்ரோ. F8 வந்து இந்த வருஷம் வருமானு எனக்கு தெரியல. F7 வந்துச்சு இப்பதான் 8S Gen 4ஓட. இதுக்கப்புறம் அநேகமா டைரக்டா வந்து ஏன்னா நம்ம ஊருக்கு தான் F8 Ultraவே வரலையே. ஆமா, இல்ல 8 Gen 5ஓட அவங்க வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. 9500S இங்க கொண்டு வந்ததனால சேஃபா ப்ளே பண்றாங்க. இந்த இடத்துல தான் என்ன சொல்றேன்னா, பிராண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி,
உள்ள ஆண்டனா பிளேஸ்மெண்ட் இன்ஜினியர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசி அந்த வத்தலம் சொத்தலம் இருந்தால் உள்ள வைக்க போறேன், கொஞ்சம் 4 இடத்துல ஆண்டனா வெளிப்பக்கமா பார்த்து வைடா அப்படின்னு சொல்லி வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி லேப் கண்டிஷன்ஸ்லயே டெஸ்ட் பண்ணிட்டு எல்லா நெட்வொர்க்கும் ப்ராப்பரா ரிசீவ் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபைனல் பண்ணணும். அவசரமா குட்டி போட்டா பிரச்சனை தான். இல்ல அவங்களுக்கு டைம் இல்ல டைம் வந்து இப்போ வந்து குவால்காமே கொடுக்கறது இல்ல இல்ல ப்ரோ, இவனுங்க தான் ப்ரோ டார்ச்சர் பண்றானுங்க. அவன் வந்து 8 Gen 5 8 Gen 5 ப்ரோ, அடுத்து ஒரு 10 மாசத்துக்கு இதை வச்சுதான் ஓட்ட போறான்னு நமக்கு தெரியும். கரெக்ட் தானே? அப்புறம் உங்களுக்கு என்னடா அர்ஜென்சி, மாங்குன்னு நம்பர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் வருது பார்த்தா அதுக்குள்ள அடுத்து வருது. அது இப்பதான் ரெனோ 15 சீரிஸ் வந்துச்சு ப்ரோ. நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் ரெனோ 15 வரப்போதான் ப்ரோ அப்படின்னு. நம்ம ரீசெண்ட் வீடியோல பேசியிருப்போம் ரெனோ 15 வரப்போதாமே எப்படி அப்படின்னு. அது வந்துருச்சு, ரெனோ 15 வந்துருச்சாமன்னு பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ரெனோ 15 ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து எனக்கு ரெனோ 16 ரெண்டர் வந்துட்டு இருக்கு ட்விட்டர்ல. இவ்வளவு ஃபாஸ்டா இருந்தா நான் எங்க போறது? இது என்ன உட்காந்து சிப்பு செய்யறவன் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான் எனக்கு இத்தனை ஃபோன் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணி அது நல்லா வித்த பிறகுதான் இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணணும்னு என்ன வருதா, இல்ல லான்ச் பண்ணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரமாரியா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்களா? சரமாரியா தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா அந்த ஸ்வீட் கடைக்கெல்லாம் போனோம்னாக்கா எல்லா வகையான ஸ்வீட்ஸும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆமா, நம்மளா பார்த்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இதை மாதிரி இப்போ மொபைல் ஃபோன்ஸையும் வரிசையா அடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணணும் போல இருக்கு. அது ஆக்சுவலா சில சமயங்கள்ல கேள்வியா கேட்டாலும் வந்து அதுக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது நிஜமா. ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப ஒரு சில மாடல்ஸ் வரும்போது இப்ப சொல்ல போனா எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ரெனோ வந்து கிட்டத்தட்ட திடீர்னு பார்த்தா ஸ்பேமே ஆயிடுச்சு. ரெனோ 15C, ரெனோ 15, ரெனோ 15 ப்ரோ, ரெனோ 15 ப்ரோ மினி, இத்தனை ரெனோ வந்து நீங்க பாத்தீங்களா? ஒரு டைம் வந்துச்சு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ரெனோ இப்படி வந்துச்சு, ரெனோ Z, ரெனோ F, அது ரெனோ 2F, ரெனோ 2Z, ரெனோ 2 இப்படி வந்துச்சு. அது எப்போ 5 வருஷம் 6 வருஷம் ரேணுகம்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாரு. அதெல்லாம் அதான் இப்போ என்னடா திடீர்னு பார்த்தா போன வருஷம் வரைக்கும் எப்படி வந்துட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரெனோ 12 ப்ரோ, 13 ப்ரோ, 14 ப்ரோ இப்படி வந்துட்டு இருந்தது. திடீர்னு எங்க இருந்து எட்டி பார்த்தாங்கன்னே தெரியல. இப்ப என்னடானா 15C, 15 ப்ரோ, 15 ப்ரோ மினி 15 என்ன திடீர்னு ரியல்மில குட்டி போடுறது நிறுத்திட்டாங்களா? அப்ப ஓப்போல போடணுமா இல்லையா? நீங்க அப்படி வரீங்க. ஆமா, ரியல்மில அவனுங்க அதே குட்டி அதே சட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் இவங்க ரியல்மி அந்த குட்டி போடுறத கொஞ்சம் குறைச்சதுனால அது சரி செய்யற வகையில இவங்க அந்த வெற்றிடத்தை நிரப்புறாங்க. சரி, அதுல இன்னொரு வேதனையான விஷயம் தெரியுமா? இவங்க வெற்றிடம் நிரப்புறது வந்து பிரச்சனை இல்ல, இவங்க போன் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நல்லாவும் இருக்கு. டக்குன்னு குறை சொல்ற அளவுக்கு கேவலமாலாம் விவோ பண்ணல. விலை அதிகமானதுக்கு காரணம் தான் பார்த்தா ஊரே பிரச்சனையில சுத்திக்கிட்டு இருக்கு. என்னடா இட்லி 20 ரூபாங்கிறாங்களே, சரி ஏதோ ஒரு பக்கம் பிரச்சனை வேற பிரச்சனை. அதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப வந்து ஏஐக்கு ஃபண்டிங் போறதுலயே ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. பணம் வந்து எங்க இருந்து வருது? இப்படி ஒரு எக்கானமில ரவுண்ட் ஆச்சுன்னா தான் வரும். இல்ல இப்ப ஆயில் வித்தா தான் பணம் அதிகமா நிறைய ஆயிலே நிறுத்தி வச்சிட்டீங்கன்னா பணம் வராதுதான். இப்ப அதனால வந்து ஏஐக்கான ஃபண்டிங்கே வந்து குறைய போகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த இஷ்யூ வந்து வரணும். இல்ல இந்த மொபைல் போன் பிராண்ட்ஸ்க்குலாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து திரும்ப அந்த பிரைஸ் வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டாங்க. அவங்க அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்ப்பாங்க. மொபைல் போன் பிராண்ட்ஸுக்குன்னு இல்ல, இப்ப இங்க சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் சரி, இப்போ ஹோட்டல்ஸ்ல வந்து திடீர்னு பிரைஸ் வந்து உயரும், திரும்ப அது இறங்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா யாராவது ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி சண்டை வளர்த்து கவர்மெண்டே தலையிட்டு அதோட பிரைஸை குறைக்காத வரைக்கும் அது வந்து நேச்சுரலா அது வந்து இறங்குறது கிடையாது. உண்மைதான் ப்ரோ. இதே மாதிரி இந்த பெட்டி கடைகள்ல உள்ள பிரச்சனை, டீ கடைகள்ல உள்ள பிரச்சனை எல்லாம் முன்ன ஒரு 7 வருஷம் முன்னாடி கூட நடந்தது. ஆமாமா, இந்த மாதிரி பிரைஸ் சம்பந்தமே இல்லாமலாம் வருது. ஜிஎஸ்டி வந்ததும் என்ன பண்ணானுங்க இவனுங்க எல்லாரும் ஜிஎஸ்டின்ட்டானுங்க. ஜிஎஸ்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கடையில சாப்பிடும் போது பில்லுல ஜிஎஸ்டி போடுற மாதிரியே பில் ரேட் ஏத்துனாங்க. அவங்க வாங்குற பொருள் அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணிருப்பாங்க தான், நம்ம இல்லன்னு சொல்ல வரல, ரா மெட்டீரியல்ஸ்க்கே பே பண்ணிருப்பாங்க தான். பட் இங்க இவங்க கொடுக்க போற பொருள்லயும் ஜிஎஸ்டி இருக்கிற மாதிரியே டாரிஃப் மாத்திட்டே பில்லும் கொடுக்காம எதுவும் கொடுக்காம அதுல நிறைய குழப்பம்லாம் இருக்கு ப்ரோ. இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்ப இங்க ஒரு சமோசா வாங்குறதும் இப்ப எங்க ஊர்ல ஒரு சமோசா வாங்குறதுக்கும் டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா பிரைஸ் வைஸ் நிறையவே டிஃபரன்சஸ் இருக்கும். உண்மைதான், 7 ரூபா 8 ரூபா இங்க அதிகமா தான் விக்குது. ஆமா, ஓகேவா? ஆனா இங்க வந்து மாஸ் ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்கு. இங்க சுட்டு வச்சாங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து வாங்குறாங்க தான். அப்ப இவங்க வந்து நிறைய பேருக்கு கொடுக்க முடியும்னா விலை கம்மியா வச்சே கொடுக்க முடியும். ஆனா இங்க வாடகை வந்து அதிகம். இந்த இட பிரச்சனை, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. கடைசியில நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து போதும் அப்படிங்கிற மனசுக்குள்ள வந்தாங்கன்னா நீங்க சொன்ன அந்த விஷயம் இங்க பாசிபிள் தான். ஆமா, இவங்க நம்பர் ஆஃப் சேல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ வாடகை வாங்குறவன என்னன்னா எனக்கும் போதும் அப்படின்ற மனநிலைக்குள்ள வந்து அவனும் வாடகை குறைச்சான்னா. ஆனா இங்கதான் நீங்க சொல்றீங்க வாடகை குறைக்க ஒருத்தனுக்கு நல்ல மனசு வந்து வாடகை குறைச்சிட்டான், ஆனா இந்த சமோசாக்காரன் சமோசா ரேட்டை குறைக்கவே மாட்டான் அப்படிங்கிறீங்க. இல்ல இங்கதான் இன்ஃபிளேஷன் ஒர்க் ஆகுது. இத நோக்கிதான் நகர்ந்துட்டே இருக்குது எக்கானமி. அந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும்னு. இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம எடுத்தோம்னாக்கா இப்போ நார்மலா இப்போ வாரம் நம்ம பேசணும் இல்லையா? வாரம் நடக்கிற காலத்துல தங்க விலையை ஏறிட்டு தானே இருக்கணும். ஆனா இப்போ ஏறாமையே ஸ்டேபிளா இருக்கு, இறங்குது சொல்ல போனா. ஸோ வித்தியாசம் இருக்குல்ல. மக்கள் எல்லாமே லாபத்துக்கு வந்துட்டாங்க. 8000 ரூபாய்க்கு வாங்கினவங்க 2000 ரூபாய்க்கு வாங்கினவங்க வந்து இந்த நேரத்துல வந்து லாபத்தை புக் பண்ணலான்னு ஆசைப்படுறாங்க.
புக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது அசட் கிளாஸுக்கு மூவ் ஆகலான்னு ஒருத்தருக்கு ஐடியா இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த போர் ஸ்டார்ட் ஆகும் போதே மக்களுக்கு வந்து பேனிக் வந்துருச்சு. பேனிக் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்க விலையை ஏற்றிட்டாங்க. இப்போ அக்டோபர் செப்டம்பர்லேயே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. அப்பயே இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ போரும் வந்துட்டு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது, சண்டை படிக்க போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் அதை விற்றுட்டு வேறு அசட் கிளாஸ், ஏன்னா வேறு அசட் கிளாஸ் வந்து அடி வாங்கியிருக்கு. இப்போ போரும் நடக்கும் போது துபாயில் ரியல் எஸ்டேட் அடி வாங்கும், வேறு சில இடங்களில் வேறு சில இப்போ ஸ்டாக்ஸு இந்த ப்ரைஸஸ்லாம் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து வேறு அசட்டுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு மாதிரியாக இதாகும். ஸோ போர் வந்துட்டாலே கிடையாது. எது துபாயில இப்ப லேண்ட் வாங்கினவங்களுடைய நிலைமை என்னன்னு மாறுங்க. வாங்கினவங்களோடுங்க இனிமே போய் வாங்கலாம். இனிமே இந்த போர்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு போர் வரும். திரும்ப வரங்க. அது வந்து இந்த 10 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம சைக்ளோன் ஏதோன்னு சொல்லுவீங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால அப்படின்னு ஒரு இம்பாக்ட் வரும்ல, அந்த மாதிரி வந்து ஆக்சுவலா 11 வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பெருசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருந்திருக்குது. இது இத்தனை வருஷத்துல தான் வரும்னு சொல்ல முடியாது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கலாம், 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கலாம். இப்போ 11 வருஷமா நம்ம சொல்றோம், அது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வந்து வரலாம். இப்பயே நமக்கு என்ன, இப்போ கோவிட் வந்துச்சு, கோவிடுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். ஸோ போருன்னு நடக்குதுனாக்கா அது வந்து ஒரு விஷயத்தை தான் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. போர் நடந்தால் தங்க விலை ஏறும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியல. அது ஏறும்னு பார்த்தா இந்த பக்கம் கேஸ் விலை ஏறுது, கேஸ் விலை ஏறிட்டு ஸோ வேற மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள தங்கத்துல உனக்கு காசு கொடுத்தனே ஏன் கேஸ் வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டெக்குக்கு வருவோம். இப்போ டெக் சைடு ஏன் வரோம்னாக்கா இப்போ நம்ம அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ டெக்கில் வந்து ப்ராடக்ட்டுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது ஏஐனால, அது வந்து ஒரு பக்கமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வார் நடக்குது, வார் சுச்சுவேஷனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாலும் அதே சமயம் இந்த வார் சுச்சுவேஷனால ஏஐக்கான ஃபண்டிங்கும் தடைபடும். ஏஐக்கான ஃபண்டிங் தடைபடக்கூடிய சூழ்நிலையில் அந்த செமிகண்டக்டர்லாம் உற்பத்தி பண்ணி வாங்க ஆள் இல்லாமல் இருந்ததுனாக்கா அதோட ப்ரைஸ் கம்மியாக தானே ஆகணும். ஆமாம். அப்போ எல்லாத்துலேயும் வந்து ஒரு சைடு மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் உட்காந்து பேசும்போது சொல்கிறது வாரம் வந்துட்டுப்பா இதெல்லாம் ஏறப்போகுது, இது எங்கேயோ கூரையை பிச்சுட்டு போகுதுன்னு சொல்கிறது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் இது வந்து ஒரு மார்க்கமாக ஏறும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏறுமா இல்லையாங்கிறது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். அது என்னமோ கரெக்ட் தான். அதே மாதிரி இறங்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. ஏன்னா இவனுக்கு மனசாட்சியே இல்லாதவங்க, எல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆகி எல்லாமே நார்மல் ஆனாலும் கூட இவங்க பிரைஸ் இறக்க மாட்டாங்க. இன்னும் ஏத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி நோக்கி நகர்ந்து வந்தவங்க தான் நம்பலாம். இப்போ S9 என்ன பிரைஸுக்கு வித்துச்சு, இன்னைக்கு வந்து S26 அல்ட்ரா எந்த பிரைஸுக்கு வித்துது. வேதனையான ஒரு விஷயத்த பேசுவோம். S9 எவ்வளவுக்கு வித்துச்சுங்கிறத விடுங்க, S9 கூட பாக்ஸ்ல என்னெல்லாம் இருந்துச்சு அங்க முடிஞ்சிடும். பாக்ஸ்ல என்னெல்லாம் சார்ஜர், கேபிள், ஹெட்ஃபோன்ஸ், இந்த மூணுமே இப்போ கிட்டத்தட்ட நான் தொங்கல்ல தான் இருக்கு ஏதோ பேருக்கு. அப்போலாம் வேற லெவலில் இருந்தது ப்ரோ. ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில பூமர் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். N900 வந்து டெவலப்பர் கிட்டு, ஹேக்கர் கிட்டுன்னு ஒன்று உண்டு. அந்த கிட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுவான், இவ்வளோ பெரிய கியூப் பாக்ஸ் கொடுப்பான். நோக்கியான்னு போட்டு ஒரு இவ்வளோ பெரிய கியூப், அதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி இருக்கும் அந்த பாக்ஸில். அதில் இன்சர்ட் பண்ண உடனே கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன், சிஸ்டமில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஏடிபி கமாண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து இவனுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் போட்டால் யூஎஸ்பியோலயே உள்ள பவர் போகும். பவர் போய் மேலே சீல் இருக்கும், அந்த சீல் வந்து எரிஞ்சு கட் ஆகும். அது கட் ஆகணும்னா பாக்ஸ் லைட் ஒரு சவுண்ட் வரும், டப் வரும். பாக்ஸை திறந்தா உள்ள புகை வரும். என்ன சீல் கட் ஆகி மேஜிக் மாதிரி உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை இது வந்து ஒரு ஹேக்கர் பாக்ஸ்னு வைங்களேன். ஹேக்கர் பாக்ஸ் இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் டெவலப்பருக்கு, ப்ராடக்ட் டெவலப்பருக்கு பாக்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும்னு சொல்றீங்க. சொல்லுங்க. நான்லாம் இது வந்து வந்திருந்தது அப்படின்றத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ 2010-11 சொல்றேன். உங்களுக்கு வந்தது டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க. நீ சும்மா எடுத்து அதெல்லாம் ஆமா என் கை கருவா கட்ட மாதிரி இருக்கு, நல்ல வெள்ளையா ஒருத்தருக்கும் டைப் பண்ணிட்டு இருப்பாரு. சரி என்ன ஹைலைட்னா, அது என்னங்க நீங்க அப்ப அப்படி இருந்தீங்க, அப்போ நான் அப்படி இருந்திருக்கேன். ஆமா சரி ஏதோ ஒன்று. என்ன ஹைலைட்னா, அந்த ஃபோன் வந்து பாக்ஸ் திறப்பாரு, இன்னும் நாடு பாரு ப்ரோ, உள்ள ஃபோனுக்கான நம்ம ஞாபகம். இப்போ அந்த மாஸ்கேட்னு சொல்லிட்டு ஒன்று சுத்திட்டு இருந்தாங்களே, ரியல்மி நாடான ஒரு பூனை வச்சிருப்பான், OnePlus ஒரு நாய் வச்சிருப்பான், அதை வேற பொம்மையா கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்பாக்சிங் பண்றத பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ அந்த பீரியட் எப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராவா அந்த ஃப்ரீபி ஒன்று வரும். இப்போ நோக்கியா 6600 நான் வாங்கினேன் இல்லையா, அது பாத்தீங்கன்னா அது கூட இந்த காதுல மாட்டிக்கிறதுக்கு ஒன்று கொடுக்கும், அந்த ஒயரோட சேர்த்து இப்படி காதுல மாட்டிக்கிறது. அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ஒரு பாக்ஸ்ல ஒரு மாதிரியான கிஃப்ட் வந்து இருக்கும். ஸோ நமக்கு என்ன வந்திருக்குங்கிறத அதை பாக்குறதுக்கு சில பேருக்கு ஆர்வம் இருக்கும், சில பேருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் வரும்.
லக்கி டிப் ஞாபகம் இருக்கு அவர் உங்களுக்கு? வருஷ கடைசியில போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கிளியரன்ஸ் கிளியரன்ஸ் சேல் பட்டன் போன்ல நிறைய வரும். அந்த பை ஒன் கெட் ஒன் வந்து பட்டன் போன்ஸ்ல. ஆமா, அந்த பீரியட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆமா, அந்த பை ஒன் கெட் ஒன் போன் கிடைச்சதுன்னா எப்படின்னா எக்ஸாம்பிள் சொன்னா 1600 நோக்கியால வந்து ஒரு போன் வாங்கினா ஒரு போன் ஃப்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம போய் வாங்கும்போது என்ன ஆயிடும்னா அது கொலாபரேட்டிவ் வித் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஏர்டெல் இல்லாட்டி ஏர்செல் இருப்பான். அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா ஒரு டூயட்னு ஒரு சிம் கொடுப்பான். அது வந்து என்னன்னா அந்த சிம்மும் வந்துடும். ஸோ இப்போ அந்த 2 சிம்மு ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த 2 போனு ரெஜிஸ்டர் ஆயிடும். அந்த போன் வாங்கிடுவோம், சிம்மும் வந்துடும். இந்த 2 சிம்முக்கு இடையில பேசுறது எப்பயுமே ஃப்ரீ வேற. இதெல்லாம் கிரேசி ப்ரோ. டெமோ சிம்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் ஃப்ரீயா வந்துட்டே இருக்கும். அது பட்டிக்கு ஆக்சுவலா இப்ப கம்பெனில வேலை பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த சிம் அவங்க வந்து விற்பாங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். என்கிட்ட ஒரு சிம் இருக்கு, இன்டர்நெட் எப்பனாலும் யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட்டோட கண்டினியூ. இதான பயங்கரம் ப்ரோ. இந்த டூயட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அல்டி. ஏன்னா ஃபோன் கால் எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம். அந்த 2 நம்பருக்கு இடையில எஸ்எம்எஸ் இதெல்லாம். ஏர்டெல்லாம் வந்து ஃப்ரீயா இன்டர்நெட் வர்ற மாதிரி அவனே ஏதோ வழிவகையெல்லாம் வச்சிருந்தான். ஆமா, உள்ள போயிட்டு நம்ம அந்த 2 அப்ளிகேஷனை கண்டினியூஸா ஓபன் பண்ணும்போது அது 2 அப்ளிகேஷன் இருக்கும்பாங்க. அதுலயே அந்த ஆஞ்சில் மெசேஞ்சரை போட்டு மேல ஒரு கோடு வர வச்சு ஜில கீழே ஒரு கோடு வர வச்சு வந்துருச்சுன்னா ஒர்க் ஆயிடும். ஆமா, அது படியே அன்லிமிட்டடா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்ன அந்த பேஜஸே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மினிமலாக இருந்தது. நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணால் கூட இப்போ tamilcinema.comனு அந்த காலத்தில் வெப்சைட் இருந்ததுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் ஃபோனில் அது வந்து ஆக்சுவலாக XHTML கன்வெர்ட் ஆகி தான் ஓப்பன் ஆகும். அந்த எக்ஸாக்ட் கிராஃபிக்ஸ் அனிமேஷனோட இதில் ஓப்பன் ஆகாது. அப்படியே அது ஃபுல்லாக அந்த லிங்க் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி அப்படியே மாறிடும். இதில் வேற ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஏதாவது வால்பேப்பர் இருக்கும். வால்பேப்பர் டவுன்லோட் பண்ண 10 KB. ஆமா, அதான் அப்பலாம் பெரிய வால்பேப்பர். 10 KBக்கு வால்பேப்பர் பெருசுதான், பெரிய வால்பேப்பர். அதை எடுத்து அப்படியே ஸ்கிரீன் சேவரா வச்சு சந்தோஷம் கொண்டு அந்த எப்படி நாஸ்டால்ஜிக்கா இருக்கு பாருங்க. மொத்தம் அந்த பாக்ஸ பத்தி பேசும்போது நமக்கு இவ்வளவு தாட்ஸ் வருது. ஆமா, அந்த அளவுக்கு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் யூனிக்கா இருந்தது. கண்டிப்பா. இப்போ எங்க உள்ள ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதான் இன்ஃப்ளேஷன் எல்லாமே நடந்திருக்குது தான், நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கம் என்னடான்னு பார்த்தா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட பேசியிருக்கேன். ஒரு நண்பர் அதான் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு எனக்கு 7+ Gen 3 இல்லாட்டி ஒரு 8s Gen 3 இந்த மாதிரி ப்ராசஸரே எனக்கு என்னோட டாஸ்க்கு மோர் தென் எனாஃப்ண்ணே. நிம்மதியா இருக்குண்ணே. படம் பார்க்குறோமோ, பாட்டு கேட்குறோமோ, கேமரா யூஸ் பண்றோமோ, இல்லாட்டி பேசிக்கா ஒரு சில கேம்ஸ் ஆடுறோமோ, பிரச்சனை இல்லாம இருக்கு. பட் எதனாலன்னு தெரியல ஒரு மாயையை ஏற்படுத்துறாங்க. எல்லாருமே அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோல கூட சொன்னேன், நம்ம இமானுவல் ப்ரோட்ட வந்து நீங்க இருக்கலே பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாம மனுஷன் அள்ளி உட்காந்துட்டு ரெண்டர்ல இருந்து எல்லாத்தையும் ஓட்டிட்டு. அப்போ அது வந்து இந்த இடத்துல யூட்டிலைஸ் ஆகுது. இன்னொருத்தட்ட பார்த்தா வெறும் ஃபோன் காலுக்கு மட்டும் வச்சுக்கிட்டும் ரெக்கார்டிங் பத்தி மட்டும் பேசிக்கிட்டு அப்படியே ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களும் அதே ஃபோன் வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்த வந்து ஒரு பையன் கேள்வி கேட்கறான், எதுக்கு எல்லாரும் வந்து ஒரு 8 Elite Gen 5க்கு போகணும், ஏன் போகணும்? ஒருத்தருக்கு பர்பஸ் இருக்கு, அவர் போறாரு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா தேவையில்லாத ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அதன் மூலமாவும் பாத்தீங்கன்னா பிரைஸ் ஹைக் ஆகும். ஆமா, இப்போ எல்லாம் செலக்டிவா இப்போ லேப்டாப்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வருஷம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். SoC வந்து புதுசா மாறுது, புதுசா நாங்க கொண்டு வரேன்ட்டு அவங்க ஏத்துறாங்க. இது இல்லாமல் இப்போ 2008 வந்து ஒரு மாற்றம் வந்து நடந்தது. 2007 2008 ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குளோபலாகவே எல்லாத்துடைய அந்த ஷிப்மெண்ட் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தோடைய அந்த ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய்க்கு கிடைக்குங்க 256 GB RAM 512 GB ரேம்லாம் வந்து கிடைக்கும். ஜிபி கிடையாது. நான் இந்த காலத்துல டக்குன ஜிபியை போட்டா எம்பி ஞாபகம். இன்னும் கொஞ்ச நாள் எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம தான் பழைய ஆளுங்க. பசங்கெல்லாம் அண்ணா அந்த 2 TB இருந்தது இல்ல, அண்ணா அந்த 5 TB இல்ல வாங்கலையா 64 TB ஒன்று பார்த்தோமே, இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. 1 GB RAM 1000 ரூபா. அப்ப நீங்க அந்த ஞாபகம் அதுவும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். 2007 2008 அந்த உண்மைதான். அந்த டைம்ல ஒரு பிசியை பில்ட் பண்ணணும்னா கூட ஒரு பேசிக்கா ஒரு டியூல் கோர்டோ டியோ வச்சுக்கலாம். அந்த கோர்டோ டியோ நான் வாங்குறேன்னா கூட கேபினெட் எல்லாம் போட்டு அதுல ஒரு பேசிக் கிராஃபிக் கார்டு ஒரு 650 அந்த மாதிரி ஏதோ அப்போ அந்த டைம்ல ஏதோ ஒன்று இருக்கும். அந்த மாதிரி கிராஃபிக் கார்டு இதெல்லாம் போட்டு ஒட்டி எல்லாத்தையும் பண்ணாலே 2010 எல்லாம் பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய்க்கு பயங்கரமான பிசி இருக்கும். பயங்கரமான பிசி. ஆமா, அந்த டைமுக்கு அப்பதான் மெமரி காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ எப்படி நீங்க சொல்றீங்களோ மெமரி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஏஐயோட டிமாண்ட் இருக்குன்னு. அதே மாதிரி 2008 அது ஒரு இஷ்யூ வந்தது. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க பூராலாம் செத்து விழுந்ததுன்னாங்க. அது ஏதோ சிக்கல்கள்லாம் இப்போ நடந்ததுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஹார்ட் டிஸ்கோட காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. பிசியும் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் தாண்டி போயிட்டு. அப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் செய்யணும்னாக்கா, ஒரு டெஸ்க்டாப் செய்யணும்னாக்கா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமான மாதிரி இருந்தது. நானே கேட்டிருக்கேன் கடையில் போய் அசம்பிள் பண்ண சொல்லும் போது, என்ன திடீர்னு என்ன இந்த ப்ரைஸ் சொல்கிறீங்க, அதான் இந்த இவ்வளோ கம்மியாக தானே இருந்தது. இல்லை அது முன்னே இருந்த நிலவரம் இப்போ மாறிட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இன்க்ரீஸ் ஆனதை அவங்க குறைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்தாலும் அது வந்து குறையாது. அந்த டிமாண்ட் படிக்கே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ காரணமாக வச்சு ப்ரைஸை ஏற்றுனவங்க திருப்பி இறக்கப்படுறது கிடையாது. மக்களும் பழகிப்பாங்க. ஆமாம்,
இந்த பிரைஸ்க்கு தான் ஃபோன் கிடைக்கும், ஃபோன் வேணுமா 1.5 லட்ச ரூபா தான், அப்படிதான் இருக்கும், 1.5 லட்ச ரூபாய்க்கு தான் ஃபிளாக்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. ஆமா, இதே மாதிரி தான் ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்கும் போது நம்ம வந்து ப்ரைஸை குறைக்கல இல்லையா, ப்ரைஸ் ஆனால் ஸ்டேபிளாக இருக்கு. அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு சொல்றோம். இன்னைக்கு இந்தியாவில் வந்து ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்கு. ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னாக்கா 40-45% அதிகமாயிட்டு, பங்களாதேஷில் 30-35% அதிகமாயிருக்கு. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதே ப்ரைஸில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவே பெரிய விஷயம் நான் வந்து சொல்கிறேன். இல்ல உண்மைதான். இந்த மாதிரி அதான் இதெல்லாம் வந்து ரொம்ப தொலைநோக்கு பறவையோட பார்த்து அதோட பலன் கிடைக்கும் போது தான் ரியலைஸ் பண்ண முடியும். லாபம் கிடைக்கும். சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, எந்த இதுவுமே யாருமே மிஸ்டேக் பண்ணலன்னு கிடையாது. சில சமயங்கள்ல சில விஷயங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எதுக்கு இதை பண்றான் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பெனிஃபிட் கிடைச்சதுன்னா எல்லாரும் ஹாப்பி தான். பெனிஃபிட் இல்லாம திரும்பி இருந்தாங்கன்னா கடுப்பு தான். அது பிரைவேட் பார்ட்டி தான் அதை இது பண்ணுது, நமக்கு டாக்ஸ் அதான் லாபம் வருதுன்னு வச்சுங்களேன். பட் அது பிரைவேட்டா இருந்தாலும் கவர்மெண்டோட தலையீடுங்கிறது வந்து இருக்கு. அந்த தலையீடு இருக்கிறதுனால தான் நமக்கு இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசனு. ஸோ நம்ம சொல்ல வர்றது என்னன்னாக்கா, மொத்தமாக இந்த போர், இந்த ஏஐ இது எல்லாமே டெம்பரரியான ஒரு விஷயம். போர் என்னைக்கு வேணாலும் முடிவடைஞ்சிடலாம். மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருமானாக்கா வரும். வேற வேற அசெட் கிளாஸஸ் வரும். எலக்ட்ரானிக் டிவைசஸ் வருமாங்கிறது சந்தேகம். ஆனால் வேற மாதிரி வரும். ஆமாம், வேற மாதிரி வரும். இது எங்கே போய் முடிய போதும். ஆமாம் ஆமாம், ரைட்டு. சரி, நம்ம ஆளுகிட்ட இப்போதைக்கு Xiaomi 14 இருக்கு. Xiaomi 14 S24 அல்ட்ராலையுமே அவர் செட்டில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஃபோனுக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா S24 அல்ட்ராலேருந்து X300 அல்ட்ரா போக வாய்ப்பு இருக்கு. அதுவும் இனிஷியல் ஆஃபர் எப்படி வருது? ஆமா, நிஜமாவே ஃபோன் இம்ப்ரெசிவா இருக்கா இல்லையா? இந்தியாவில் வருமானு கூட தெரியல. இந்தியாவில் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. லான்ச் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்தியாவில் வரும்னு சொல்றாங்க. X300 அல்ட்ராவும் வருமா? இல்ல இப்பயே இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். X300 அல்ட்ராவும் வருமா, X9 அல்ட்ராவும் வருமா? X9 அல்ட்ரா, X300 அல்ட்ரா, X9 அல்ட்ராவோட கேஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா கிருன்னு இருந்தது. இங்க வரைக்கும் வெறும் கேமராவே இருந்தது. இப்படி வேற லெவல். அவ்வளவு வருது. என்னடா இது வர வர ரொம்ப இவ்வளவு பெருசா அது மாதிரி இருந்தாலும் நமக்கு ரொம்ப அன்கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆகும். இப்போ சாம்சங் மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமரா மாடல் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கு நமக்கு. அதான் எவ்வளோக்கு எவ்வளோ டாப்ல இருக்கோ உங்களுக்கு பிடிக்கும் போது இடிக்க மாட்டேங்குது. வீடியோ எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மோடில் ஷார்ட் வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். இப்போ கையில் ஸ்டேபிளாக கொண்டு இங்கே வரைக்கும் இருந்ததுன்னா அது வேற கை தெரியும். இப்படி பிடிக்க முடியாது, இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சாக்கா ஷேக் ஆகும், பயம் வரும். ஆமா, இல்ல அது வந்து ஆக்சுவலா பாயிண்ட் நீங்க சொன்னது. ஏன்னா இப்படி ஹோல்டு பண்ணுங்க ஒரு ஃபோன். இங்க பாருங்க ப்ரோ, பிடிக்க முடியுதா இல்லையா? இங்க பாருங்க, நான் இப்படி பிடிச்சேன்னா சொல்றேன். ஆக்சுவலி இப்படி பிடிக்கலாம் நான் சொல்றேன். இப்படி ஆனா நான் இப்படி கை வைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது கொஞ்சம் பாக்ஸியா இருக்கு. ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ சாம்சங் S24 அல்ட்ரால இப்படி பிடிச்சிட்டு இந்த கையனால வச்சு ஒரு ஸ்டேபிளான ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியும். இப்போ உங்க கை அதுல தெரியுது பாருங்க. தெரிஞ்சிட்டா? ஓகே, புரிஞ்சுதான் சொன்னேன். ஏன்னா இதுல அல்ட்ரா வைட கீழே வச்சிருக்காங்கல்ல, மாட்டிப்பாங்க. இதே மாதிரி தான் என்னன்னா, முன்ன இப்படி வைப்போம், இந்த சைட்ல இருக்கும் அல்ட்ரா வைடு. ஐபோன்ல என்ன வேணா இங்க கேமரா இருக்கும், இங்கதான் பொதுவாகவே இருக்கும். ஐபோன்ல இன்னைய வரைக்கும் இங்கே தானே 3 இருந்தாலும் சரி 2. அப்ப என்ன இப்படி கை வச்சு ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு அப்படி பிடிப்பாங்க. இந்த கையே அங்க இருக்கும் போட்டோல. என்னடா இது அப்படிதான் இருக்கும். அதனால வந்து இந்த கார்னரும் கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா. சாம்சங் ஆனா அது எப்படி அணுகிருக்கான் அப்படிங்கறதான் பாயிண்ட். நல்லா அணுகிருக்காங்க. இருந்தாலும் அந்த வாட்டி கொஞ்சம் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் நல்லா கொடுக்கல. அதுதான் எனக்கு பிடிக்கல. அது ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்களா அதே தான். அவனும் மாட்டிட்டு முழிக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு கஷ்டம் தான். என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாட்டிட்டு முழிக்கிறான். அப்போ அது இல்லை, அப்கிரேடுங்கிறது பெருசாக இல்லைல்ல. அந்த எஸ்ஓசியை தவிர்த்து நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் அதில் ஒரு மாற்றங்கள் இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த டிஸ்பிளேவை தவிர்த்து டிஸ்பிளேல மட்டும் அந்த ப்ரைவசி டிஸ்பிளேன்னு ஒரு விஷயத்தை வந்து அவன் கொண்டு வந்து சொல்கிறான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலையே. கரெக்ட், இல்லை அதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்ன பார்ப்போம், ஒரு கியூரியாசிட்டி ஒன்லி நோஸ். ஏன்னா S24 வந்துட்டு S25 அல்ட்ரா வரும்போதும் நிறைய பேர் கழிவு தான் ஊற்றுனாங்க. S25 அல்ட்ரா பெரிய அளவுக்கு ஒன்றும் முன்னேற்றம் இல்லாமல் வருதுன்னு. இப்போ S26 அல்ட்ரா வந்துருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து கழுவி ஊற்றுறோம். போக போக இன்னொரு 1 வருஷம் கழிச்சு அது நல்ல ஃபோனாக கூட நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம். அது டிபெண்ட்ஸ். நான் திரும்பியும் சொல்கிறேன், பர்பஸ் என்னன்றதை புரிஞ்சு நம்ம டிவைஸ் எப்பயுமே வாங்கணும். நம்ம 1000 டிபேட் பண்ணலாம், ஏதாவது ஒன்று ஒரு சில விஷயங்கள் வேணும்னே நம்ம ஏதாவது சொல்லலாம். பட் ஃபேக்ட் என்னென்னா, இப்போ இமானுவல் ப்ரோ சொல்கிற மாதிரி தான், எனக்கு இது தேவை, எனக்கு அது அந்த விஷயத்துக்கு இந்த ஃபோன் மோர் தென் எனஃபாக ஃபீல் ஆகுது, அதனால் எனக்கு இது போதும், இதை தாண்டி நான் போகிறதுல எனக்கு அர்த்தம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில தெளிவு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா வரக்கூடிய ஆடோ, வரக்கூடிய வீடியோஸோ, வர ப்ராடக்ட் வந்து அவங்க விண்வெளிக்கே போலாம்லாம் அளவுக்கு வரக்கூடிய ரிவ்யூஸோ, வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், அதோடைய டான்ஸோ, அந்த ஷோரூம்லேயே போய் இப்போ டான்ஸ் ஆடிலாம் வீடியோ போடுறாங்க. இதெல்லாமா? ஆமாம். சரி, நான் எதுவும் பார்க்கறது இல்லை.
அவனே கூப்பிட்டு செய்ய சொல்லியிருக்கான். அதை நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல, எனக்கு அப்படி ஒண்ணு நடக்கிறதே தெரியாது. அவங்க தான் மெகா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆம்ல. சரி இருக்கட்டும், மெகா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச மெகா எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 50 GB ஒரு டைம் கொடுத்தான். கிளவுட்ல யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஆமா, அப்புறம் அவனும் தேஞ்சி கட்டர் பாய் இப்போ 5 GB வந்து நிக்கிறான். அந்த மெகா தான் எனக்கு தெரியும். மக்களுக்கு ஆஃபர் கொடுங்க. நீங்க எல்லாருக்கும் ஆஃபர், நீங்க வந்து காசை கொடுத்து ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இருக்கிற யூசரை ரீடைன் பண்ணி வச்சிருந்தாலே சாம்சங் நல்லா இருக்கும். எல்லாரும் சாம்சங் மொபைல் ஃபோன் வாங்கியிருக்காங்க. அவங்கள இப்போ S24 அல்ட்ரா வச்சிருக்கிறவங்க இல்லை S23 அல்ட்ரா வச்சிருக்கிறவங்களுக்கு S26 அல்ட்ரா வாங்குறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கலாம். இருக்கு சூப்பரா இருக்கு. என்னது இல்லை, இதுல சும்மா எடுத்ததுதான், எல்லாம் கடல் வர. ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கன்னி பையன் காட்டிட்டு இருந்தாரு. எப்படி இருக்குன்னு. கார்த்தி ப்ரோ தான், அவர் தான். அவர் இது இன்ஸ்டாகிராமில் போடுறாரு, அவருக்கு கிராப் பண்ணி அனுப்பியிருந்தேன் ப்ரோ. ஓகே ஓகே. இதில் இந்த வாட்டர் மார்க்லாம் போய் ஆக்சுவலாக அதில் பார்க்கும்போது நல்லா இல்லை, இதில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இதில் பார்க்கும்போது மேட் ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாரு, அதனால. ஓகே, செமையாக இருக்குது, செமையாக இருக்குது. இப்போ தான் இது வந்து ஒரிஜினல் மாதிரி தெரியுது. இதெல்லாம் இத்தனைக்கும் வந்து 8.6x ப்ரோ. அங்கே சும்மா இவங்க யாரோ தெரியாது நமக்கு யாருன்னா, இவங்க ரோட்ல போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக அவங்களே ஓனா வந்து பயோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேமராமேன் ரெக்ரூட் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை, ஷோமி வந்து சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இல்லைன்னா சொல்ல, ஷோமி 17 அல்ட்ராவாக இருக்கட்டும், ஷோமி 17 இந்த மாடல் எப்படி இருக்காரு, நல்லா தான் இருக்குது. இவர் வந்து மாஸ் தானே என்றைக்குமே. இது யார் தெரியுமில்ல, பயங்கரமான ஆளு. ஆமாம், புதுக்கோட்டையிலேருந்து சரவணன். ஆமாம், பயங்கரமான மாடல். இவர் வந்து தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு பொண்ணை உசார் பண்ணி கூப்பிட்டு வந்துருவார் இந்தியாவுக்கு. போடு. அதானே புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் கதை. அதானே வால்யூம் 2 தானே இது செகண்ட் பார்ட் தான். இப்போ சென்னையில் இருக்காரு. சென்னையில் அவர் எதுக்கு இருக்காருனாக்கா அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி தான் காத்துட்டு இருக்காரு. எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தாய்லாந்து போகிறதுக்கு அவர் தயாராக இருக்காரு. தாய்நாடுக்கு போற மாதிரி சொல்றாரு எங்காலு. எப்ப சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தாய்நாட்டை நோக்கி போவார் அப்படின்னு. என்ன பட்டாயான ஒரு ஊர் இருக்கா என்ன? பட்டாயா இல்லையா, ஏதோ ஒரு ஊர் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. அதுலதான் ஏதோ ஒரு ஊர்ல தான் ஏதோ ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கான், ஃபோன் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கு. நைட்டு வேற ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காரு, என்னன்னு தெரியல மனுஷன். கார்த்தி ப்ரோ செம்மையா இருக்கிற சந்திரபோஸ் போஸ் இந்தியன் போலீஸ்னு போட்டிருக்கு. ஆமா, ஏன் இந்தியன் போலீஸுக்கெல்லாம் அந்த யூனிஃபார்மே கிடையாதுங்க, சும்மா ஒரு குழந்தைங்களுக்கு தான். ஓகே ஓகே. சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி இருக்காருங்க. டீட்டெயில்ஸ்லாம் வேற லெவலு. ஷோமியில் எடுத்ததுன்னு. ஆமாம் ஆமாம், நல்ல சூப்பராக டியூன் பண்ணியிருக்கான் கேமராலாம். அந்த ஒத்த முடி அதெல்லாம் தானே. அந்த முடி இந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்கு, பின்னாடி ஒரு கிணறு. ஓ, கிணறுல இருந்து ரிஃப்ளெக்ஷன் வரதுனால அந்த இடத்துல ஒரு இது கிடக்குது. ஒரு அப்போ கூட அதை ரீட்டைன் பண்ணிட்டேன் அந்த கலரை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும், வேற வேற ஃபோட்டோ. இந்த இடத்துல வந்து திரும்பிட்டான், அதனால காணும். செம்மையாக பண்ணியிருக்கான். ஷோமி 17 அல்ட்ரா எனக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே மாஸ் பண்ணுவாங்க. அடுத்து வராங்க விவோவும் ஓப்போவும் எல்லாரும் பாருங்க. இப்போ இந்த ஒரு முடியில உள்ள டீட்டெயில் காட்டுறது தான் முரட்டுத்தனம். அதுக்கு தான் நீங்கள் சொன்ன அந்த சென்சாரோடைய அந்த சைஸ் வந்து உறுதுணையாக இருக்குது. சென்சார் எனக்கு வந்து எப்படி தெரியுமா ப்ரோ, இன்னொரு பக்கம் சென்சார் சைஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத்து போன லென்ஸை போட்டு நிறைய பேர் சாடிக்கிறானுங்க நம்மள. லென்ஸும் நல்லா இருக்கணும்ல. கண் நல்லா இப்படி பார்க்குறோன்னா சரியா தெரியலன்னு கண்ணாடி போட சொன்னால் ஒரு கோலி குண்டு எடுத்து மாட்டினா என்ன தெரிய போகுது, அதுக்கு சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்குது பெரும்பாலும் நிறைய மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் எல்லாம். என்ன ஆகுனா சென்சார் பெருசாக இருக்கும், ஆனால் லென்ஸில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாதனால எடுக்கிற ஃபோட்டோஸில் நாய்ஸ் இருக்கும், ஒரு கிளாரிட்டி மிஸ் ஆகும், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படி இருக்கும். இல்லை ஏஐ ப்ராசஸிங் தானே இனிமேல் லென்ஸ் எல்லாம் ஏஐ போடுவோம். ஏஐ பிடிக்குமா? ஆமாம், நம்ம கண்ணில் பார்க்கும்போது எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அவுட்புட் வரப்போகிறது கிடையாது. நானும் எல்லா மொபைல் ஃபோன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி அவுட்புட்லாம் வந்ததே கிடையாது. இங்கே இருங்க, செம்மையா இருக்கு. இது நாடுகளில் நம்ம நண்பர் ஒருத்தரோட ஃப்ரெண்டு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரு, அவர் 17 அல்ட்ரா எடுத்துகிட்டு வந்தார். ஓகே, ஆனால் லைட்டிங் இருக்கு. அதான் அவங்க ப்ரோ லெவல் கேமராவுக்காக அவங்க ஏதோ 2.5 லட்சம் ரூபாய்க்கு சோனி கேமரா வச்சிருக்காங்க போல. அதுக்கு செட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த செட்டில் வந்து இந்த மாதிரி ஃபோன் வச்சு எடுத்த அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி அந்த ஒரு சைடு மட்டும் அழகாக லைட்டிங் வச்சு அழகாக எடுத்திருக்காங்க, இந்த சைடு ஷேடோ விழுற மாதிரி. ஆமாம், அதான் அது நம்ம எந்த சிச்சுவேஷனில் எடுக்கிறோங்கிறது இருக்கு. ஆக்சுவலாக நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரியான ஒரு அவுட்புட்டை இது வரைக்கும் எந்த மொபைல் ஃபோனும் கொடுக்கல. இனி வரக்கூடிய நாட்களில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 576 மெகா பிக்சல் சாம்சங் சொல்லிட்டு இருக்கானே, 576 மெகா பிக்சல் நாங்கள் ரீச் பண்ணுறோம் எப்போ லான்ச் ஆக போகுது. அவன் ரீச் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கு நல்ல லென்ஸ் வைக்கணும். இப்போ 200ல நின்றுக்கிற மாதிரி இருக்கு, அது பத்தாத. கடகடன்னு 200 வந்துட்டானோ, 48ல் ஆரம்பிச்சானுவோ, பிக்சல் பின்னிங் அப்படி இப்படின்னு 1008 சொன்னாலும் 48ல் ஆரம்பிச்சானுவோ, டக்குன்னு 200 வந்தானுவோ. இப்போ அடுத்தது போக மாட்டேங்கிறானுல, 200ல நிற்கிறானுல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 200 இன்னும் மாஸ்டர் பண்ணல.
அந்த ஒரு வருத்தம் தான். ஏன்னா காம்படிஷன்ல இருக்கிறவங்கலாம் 200 கொண்டு போய் பெரிஸ்கோப்பா யூஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, இவன் என்னடா இன்னும் உட்காந்துக்கிட்டு பிரைமரி சென்சார்ல வச்சு கஷ்டப்பட்டு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு உருட்டி கிருட்டி. அதனாலதான் வந்து அவன் கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிட்டு அடுத்து 576 மெகா பிக்சல் அப்படியே கண்ணுல நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படியே அவுட்புட்டா கொடுக்கும். நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஆசை எனக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கே தெரியும். ஆக்சுவலா இல்ல ப்ரோ, அப்பயும் கூட தெரியாது ப்ரோ. கண்ணு வந்து பயங்கரம், செம்ம பவர்ஃபுல் கண்ணு, ரொம்ப பவர்ஃபுல். இது அளவுக்குலாம் வந்து எந்த ஃபோன் கேமராவும் ஜூமிங் கேப்பபிலிட்டி தான் ப்ரோ ஆட் ஆகும். பட் கிளாரிட்டி நிறைய பேருக்கு இது புரியல. கண்ணு எப்படி பவர்ஃபுல்னு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. உங்களால நைட் நேரத்துல நட்சத்திரத்தை பார்க்க முடியுதுல, அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஒரு எந்த மொபைல் போன் சென்சார் ஆகுது நீங்க நைட் மோட்ல வச்சு எடுத்தா கூட ஒழுங்கா. அதை விடுங்க ப்ரோ, என்ன மேட்டர்னா இத்தனைக்கு இது மட்டும் எவ்வளவு பெரிய சென்சார் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 2.5 லட்ச ரூபா கேமரா அப்படின்ற 2.5 இன்ச்சு சென்சார் நம்ம கண்ணோட எவ்வளவு பெருசு அது. அது பாக்குறத விட நம்ம பயங்கரமா பாக்குறோம் தானே நிறைய ஏரியால. நம்ம மூளைக்கு எவ்வளவு நிரம்பு போகுது, அவ்வளவு நிரம்பு உள்ள போக முடியுமா? அவ்வளவு வயரை விடுங்க, விட்டா மட்டும் வந்துருமா? வர்றது கஷ்டம் தான். அதாவது கடைசியில எண்ட் ரிசல்ட் என்ன, எங்க போனாலும் ஈஸியா எடுத்துட்டு போக முடியுமா? கரெக்ட், அதுதான் எங்க மேட்டர். அதுக்கு தான் என்ன பண்றாரு, சிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு எலான் மஸ்க். இனிமே வந்து கண்ணோட சேர்த்து மூளைக்கும் சிப்பு வச்சிருவாரு. மூளைக்கு ஆல்ரெடி சிப்பு வச்சிருக்காரு. ஆமா, அந்த பண்ணில வச்சாரு. கண்ணு பல வருஷம் ஆச்சு. கண்ணு ஒண்ணு சொன்னாரு, கண்ணு வந்து ரெடியா இருக்குது, அதை நாங்க வந்து மூளையோட ஜாயின் பண்றோம்லாம் சொன்னாரு. இப்ப கண்ணு மூளை எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு அதை ஒருங்கிணைந்த அப்படியே ஒரு உடம்புல செட் பண்ணி செக் பண்றதுக்காக அவர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா சாவு இல்லாத ஒரு வாழ்க்கை அது. அது மட்டுமா, இன்னொருத்தவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன அதுலேயே அந்த காலநிலையே மாத்துற மாதிரி. இப்போ வெயில் அடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அப்படியே வானத்துல போய் என்னமோ ஒரு துகளை தூக்கி விட போறானா. ஆமா, அதுதான் சித்தோப்பியா. அந்த கார்ட்டூன் படம் பார்த்திருப்போம். மழை வர்ற மாதிரி இல்ல, ஒரு மாசத்துக்கு அந்த டெம்பரேச்சர் அந்த சீசனே மாறிடுமாம்ல. அதான் ப்ரோ, சித்தோப்பியான்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல எப்படி இருக்கும்னா, அவங்க ஒரு ஊர் உருவாக்கி இருப்பாங்க. அந்த ஊர்ல 4 காம்பவுண்ட் வால் இருக்கும். இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் போனா பாலைவனம், அந்த காம்பவுண்ட்ல இருந்து அந்த பக்கம் போனா பனி பெஞ்சிட்டு இருக்கும், அந்த காம்பவுண்ட்ல இருந்து அந்த பக்கம் போனா மழை பெஞ்சிட்டு இருக்கும், இந்த பக்கம் வந்து நார்மலா நிமிதமான ஒரு வெதர் இருக்கும். 4 வெதரும் இருக்கும். காம்பவுண்ட் தானே போதும். நீ என்ன வில்லேஜ் படம் மாதிரி இருக்கு. வில்லேஜ்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் பார்க்கல. ஒரு கிராமத்துள்ளே எல்லாரும் வந்து பயந்துக்கிட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம இந்தியாக்காரர், அதாவது இந்திய வம்சாவளி, அவர் எடுத்த படம் தான் ஷியாமலன். அவர் ஒரு காலத்தில் ஹாலிவுட்டில் வந்து பயங்கரமாக அவர் தான் டாப் டைரக்டராக இருந்தார். 6th சென்ஸ் படம் வந்தப்போ அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான டைரக்டர். அதுக்கப்புறம் இந்த வில்லேஜுங்கிற படம் எடுத்தார். அவர் ஆக்சுவலாக அவர் மாஹே தான் அவரோட சொந்த ஊர். பாண்டிச்சேரியில் தான் அவர் கொஞ்ச நாள் இருந்தார். ஸோ அதான் அந்த மாதிரி அந்த ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டுட்டு வெளியே இருக்கிறதே தெரியாது. அதில் ஒருத்தவங்க மட்டும் வெளியே ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தவங்க மட்டும் வெளியே ட்ரை பண்ணி வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளவங்களுக்கே தெரியும், அவங்களே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது உலகமாக நினச்சி இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆமாம், இதுக்குள்ளே என்ன நடக்குதோ அதுதான், அதை விட்டு தாண்ட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின தலைமுறை வந்து நகரத்துக்கு போய் அவங்க வந்து எல்லாரும் வந்து கொலை பண்ண சில பேர் செத்துருப்பாங்க. கதையில் அப்படி சொல்லுவாங்க. அந்த படம் வந்து நிறைய நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ்லாம் இருந்தது அந்த படத்துக்கு. பட் அந்த அந்த படமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டுட்டு போன விதம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஏன் அப்படின்னா, சித்தோப்பியால எல்லா வகையான மிருகங்களும் அங்கே வாழ்றதுக்காக. வெயில்ல தான் வாழுவேங்கிறது காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருக்கும். அதான் தலைவர் தான் குஜராத்ல உருவாக்கி வச்சிருக்காரு. குஜராத்ல உருவாக்கி ஆமா, வனம் இருக்கு, சிங்கம் இருக்கு, யானை இருக்கு, எல்லாமே இருக்கு. யானையிலேயே 15 வகையான யானை இருக்கான். நான் இது வந்து என்னன்னா, உங்களுக்கு பாம்பு இருக்கும், பள்ளி இருக்கும், போலார் பியர் இருக்கும், அதே சமயம் மீன் இருக்கும், எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கும். எங்க தலைவர் உருவாக்கிட்டாரு. இந்தியாவில் பாலைவனத்துல ஒரு சோலைவனத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. நம்புற மாதிரியா இருக்கு. சைனால ஆக்சுவலா உருவாக்கி இருக்காங்க. ஏன் காடு இருக்குங்க குஜராத்ல, தெரியாதாங்க உங்களுக்கு? இதை ஏதாவது சொன்னா இதுக்கு வேற பாருங்க, ராஜஸ்தான்ல தான் சிங்கம் இருக்கும். ஆமா, ஓகேவா? இந்தியாவில் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா வந்து இங்க வந்து புலி தான். நம்ம தமிழ்நாடு முழுக்க, மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா புலிகள் தான் அதிகமா இருக்கும். ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த சைட்லயும் புலி தான் டாமினேட். புலிகள் தான் அதிகமா இருக்குன்னா அதுதான் வந்து ராஜா. அந்த காட்டுக்கு ராஜா புலி, அதுதான் வந்து பவர்ஃபுல்லான அனிமல்னு சொல்லுவாங்க. சாதா புலியா, அது வரி புலி. ஆமா, இதே மாதிரியே பாத்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான்ல மட்டும்தான் இங்க சிங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து குஜராத்லயும் சிங்கம் இருக்கு. ஏன்னா அம்பானி வந்து காடை உருவாக்கியிருக்காரு. ஆமா, எவ்வளோ ஏரியாவுக்கு ப்ரோ உருவாக்கியிருக்காங்களா? அது பெரிய காடு ப்ரோ. நீங்க வேணா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, அம்பானிஸ் ஃபாரஸ்ட் இன் குஜராத்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அம்பானிஸ் ஃபாரஸ்டா? ஆமா, அவரோட தான். அவர் கல்யாணத்தப்ப போய் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த யானைக்கெல்லாம் நம்ம மாலெல்லாம் இது எல்லாம் போட்டு விட்டாரு, தீனிலாம் கொடுத்தாரு. பிரைவேட் ஃபாரஸ்ட், ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் ஃபாரஸ்ட். 3,500 வந்தாரா. எவ்வளவு பெரிய 3,500 ஏக்கர்ல இருக்காங்க. 3,500 ஏக்கர்ல ஒரு ஃபாரஸ்டே அவர் வந்து உருவாக்கி இருக்காரு. ஆர்டிஃபிஷியலி மேட் ஃபாரஸ்ட். வேற லெவல. 1,50,000 அனிமல்ஸ் இருக்கா? என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்லாம் அங்க இருக்கா? சரி, ரைட். அதான் உங்களுக்கு தெரியுமா அது?
இதெல்லாம் நான் ஏன் பாக்குறேன்? நான் தான் சொல்றேனே, நான் எது பக்கமும் வரமாட்டேன்னு. காடு விட்டா ஊடு, ஊடு விட்டா நாடுன்னு மாதிரி எப்ப பாரு போரை பத்தி பேசுனீங்க, ஆயிலை பத்தி பேசுனீங்க, செமிகண்டக்டரை பத்தி பேசுனீங்க. அப்ப இந்த காடை பத்தி தெரியாம இருக்கக்கூடாது. அது ஏன் தெரியலன்னு சொல்றேன். இந்த போரும் அந்த ஆயிலும் என் போன் ரேட் ஏறிச்சு. நான் போன் தான் பாக்குறேன். சரி, ஓகே. அங்க வந்து இடிச்சனால தெரிஞ்சது. இதே ஏதோ ஒரு போன் வந்து குஜராத்ல ஒரு 3000 ஏக்கர்ல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்குள்ள விழுந்திருந்தது அப்படி நடந்ததுன்னா நேரம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பக்கத்துலதான் ஏசியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயில் ரிஃபைனரி இருக்கு, ஜாம்நகர்ல. அதுவும் பாகிஸ்தானுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஆனா அதை யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க. எப்படி இந்த ஸ்ட்ரைட்டா பார்மோ சுத்திட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்கு. கரெக்ட் தான். சரி விடுங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அரசியல், அதெல்லாம் அப்புறமேல நம்ம பேசுவோம். இப்போதைக்கு கை வச்சுட்டு போயிடுவானா அவன்? ஆமா, அது மேல யாரும் கை வைக்க முடியாது. இல்ல, சில இடங்கள் அப்படிதான். அது தேவையில்லாம எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் குளோபல் அண்ட்ரஸ்ட் தான். இதுக்கே இவ்வளவு தொங்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து இந்தியா மேல கை வை, ரஷ்யா மேல கை வை, சைனா மேல கை வைனா முடிஞ்சு. அதெல்லாம் வந்து வேலை கேட்காது. இப்ப நம்ம ஏதோ ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கோம். நான் கூட போட்டிருந்தேன், இந்தியாவுடைய அந்த முடிவு வந்து பரவாயில்ல, இப்ப ஸ்டேபிளா இருக்கிறது. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அதோட பிரச்சனைகளையும் சந்திக்கணும். இப்ப இதே மாதிரியே சொன்னவங்க தான் யாரும் வந்து போருக்கு போறது கிடையாது. பெட்ரோல் விலை ஏற போகுதுன்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் போய் கியூல தான் போய் நின்னாங்க. எனக்கு 10 லிட்டர் நீ கொடுத்துருங்கிற நிலைமை தான் இங்கே. யாருக்கு எவனுக்கு என்னன்னா போதும், என்னன்னா என்னாச்சு எனக்கு அப்படிங்கிற நிலைமை தான் இங்கே. மக்கள் பாப்புலேஷன் அதிகம். சொல்றீங்க. இதே மாதிரியே ஒரு ஹோட்டல்ல விலை ஏற போகுதுனாக்கா டக்கு டக்குன்னு முந்தி இடத்துல பால் வந்து 100 பாக்கெட் தான் இருக்குனாக்கா சண்டை போட்டுட்டு போய் பாலை வாங்குறதுக்கு நடக்குது. இதுதான் இங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க யாரையாவது எதிர்த்து பேசி ஒரு பிரச்சனை வந்துட்டுனா அப்பயும் நம்ம குறை சொல்லுவோம். ஆமா, இப்ப அமைதியா இருந்தாலும் நம்ம குறை சொல்லுவோம். இதுதான் இங்க நிலைமை. பாத்துங்க, இப்ப நம்ம ஏதாவது ஒரு பேசி we announced the 50% tariff for India அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஐயோ இங்கேருந்து ஒன்று எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குதே, வயிற்று வலிக்குதே, பாய வலிக்குதுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்க வேண்டியது. ஓகேவா? அப்படி இல்லையா, இப்போ தான் வந்து அந்த ஆள் 15% கொஞ்சம் சொல்லிவிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இப்போ அந்த போரில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான். கரெக்ட் தான். சில விஷயங்கள் வந்து நான் திரும்பியும் சொல்றேங்க, விளையாட்டா நாங்கள் ஏதாவது சொல்லுவோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசுவோம். நீங்க பாட்டுக்கு அதை சீரியஸா எடுத்துட்டு வந்துடாதீங்க. நம்ம வந்து எல்லாரையும் சிந்திக்க வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு சிந்திக்க வைக்கிறதோட அதிகமாக தனி மனித வீரம்ங்கிறது வேற, அறமுங்கிறதுலாம் வேற. பட் பொதுவாக ஒரு 100 கோடி மக்கள், 150 கோடி 120 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 130 கோடி, அப்ப 150 கோடி கூட இருக்கட்டும், 150 கோடி மக்கள், ஏதோ ஒரு 120 கோடிக்கு மேலன்னு வச்சுங்க. அவ்வளோ மக்கள் இருக்கும்போது அந்த மக்களை ரெப்ரசென்ட் பண்ணும்போது சும்மா பொறுப்பு இல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தையை போய் சொல்லிட்டோம்னாக்கா அதோடைய பிரச்சனை, அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஆமாம், நம்மள மாதிரி போய் பெட்ரோலுக்கு போய் அடிச்சிட்டுலாம். இதுக்கு தான் நம்ம எப்பயும் சொல்கிறோம், 2 கோடி சப்ஸ்கிரைபர்லாம் வச்சிருந்தா இப்போ எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஒரு யூடியூபர். ஸோ அது புரிஞ்சு எல்லாரும் நடந்துக்கணும். அது வந்து புரியுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த 2 கோடி சப்ஸ்கிரைபர் வந்துடுறது தான் இங்கே பிரச்சனை. அப்படி வரீங்க நீங்கள். ஆமாம், இதுக்கு வந்து பிரச்சனை வந்து இந்த கால மாற்றம்னு இருக்கு. இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். பட் இதனையும் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ ஒரு ஸ்கூலு, காலேஜ் இங்கெல்லாம் வந்து சீஃப் கெஸ்ட் எந்த முறையில் எந்த மாதிரி ரிஃபைன் பண்ணி எடுக்கிறாங்கங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. புரியுது. இது வந்து புரியாத புதிராக இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னாக்கா அது இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ யாரோ ஒருத்தவங்கன்னு வச்சிங்களேன், அவங்க அந்த துறையில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் அவங்க மாஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு தான் அவங்க வந்து பார்க்குறாங்களா. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சயின்டிஸ்ட்டை கூப்பிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஒரு 60 வயசு 70 வயசு அரசு பதவியில் இருந்திருப்பாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பாரு. அவர் வந்து 60 வயசு வரைக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு, ரிட்டையர் ஆயிருப்பாரு. எப்படி என்ன பார்த்துருக்காரு, அவர் வாழ்க்கையில் கடந்த பாதை விஷயங்கள் இருக்கும், சொல்லுவாங்க. அப்படிதான் ப்ரோ இருக்கும், அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும்னாக்கா வாழ்க்கையில் தனக்கு பிடிச்சது செஞ்ச ஒரு அனுபவம் இருக்கும். அதனால என்ன ஆயிடுதுன்னா அதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுவாங்க எல்லாரும். ஆமாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க நான் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பிடிச்ச மாதிரினா இப்போதான் ஒருத்தர் ரைட்ல கையில் கத்தி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆமாம், ரைட்ரா சொல்லிட்டாங்கல்ல மூட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீட்டெயில்டாக பேசுவோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிறது வந்து இருக்கு. அதனால நாங்கள் வந்து இதை ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியாது. அது மட்டும் இல்லை ப்ரோ, சில சமயங்களில் புரிய மாட்டேங்குது. நம்ம விஷயத்துக்கு நல்லா தெளிவாகவே சொல்லணும்னு நினைச்சாலும் எதுக்காக சொல்றோன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில தப்பா எடுத்துக்கிறாங்கல்ல. தப்பா எடுத்துக்கிறவங்க தப்பா எடுத்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அதுக்காக மக்களுக்கு நல்லதுன்னு ஒரு விஷயம் படும்போது அதை சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு இங்கே கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வரும்போது எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க. வண்டியில் நம்பர் பிளேட் அவங்க தான் 4 கலரில் மாற்றினாங்க. முதல்ல வெள்ளையில் போடுங்க, கருப்பில் போடுங்க, அப்புறம் மஞ்சளில் போடணும்னு சொன்னாங்க. இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வரும், நிறைய எதிர்ப்புகள் வரும். டக்குன்னு மாற சொன்னா எப்படியா மாற முடியும் அப்படின்றனால வருது. ஆனால் அன்னைக்கு செஞ்சதோடைய விளைவு வந்து ஒரு 2016 17 17 17லலாம் பயங்கரமான டிராஃப்ட்டு. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரிஞ்சுது.
அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு அன்னைக்கு போட்டதுடைய அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்தது. வீராண ஏரியிலேருந்து தண்ணி எடுக்கும் போது கூட தான் திட்டிட்டு வந்தாங்க, சென்னைக்கு தண்ணி வருது, அங்கே பிரச்சனை ஆகும், வர்ற வழியில் சிந்திட்டு வருது. அப்போ ஒரு விஷயம் செய்யும் போது ஆரம்பிக்கும் போது நிறைய இடர்பாடுகள் வரும் யாராவது பேசும்போது. பட் ஆனால் போக போக தான் அதோடைய விஷயங்கள்லாம் தெரியும், ஸ்டெபிளைஸ் ஆகும். ஆமாம். இப்போதைக்கு என்ன எல்லாம் காசு தான், அவாடா காசு. ஹானரரி டாக்டர் பட்டம் வர நிறைய பேர் கொடுக்குறாங்களாம், வேணா போய் வாங்கிங்க. ஆமாம், 50,000 ரூபா வேணுமா? டாக்டர் உங்கள் பேருக்கு முன்னாடி போட்டுக்கணுமா? வாங்கி தரேன். என்ன சொல்கிறீங்க? வேணாம், நான் அப்படியே இருந்துக்கிறேன், நடக்க பழகிக்கிற மாதிரி. இனிமேல் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இனிமேல் டாக்டர்னு பேருக்கு முன்னாடி போட்டுருவாங்க. எதில் டாக்டரேட் பண்ண அப்படின்னு கேட்டாக்கா, இன்ஸ்டாகிராமில் டாக்டரேட் பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. அதனால பண்ணியிருக்காங்கல்ல, அதை அக்செப்ட் பண்ணணும்ல. ஆமாம், நம்ம பண்ணல, அவங்க பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் நல்ல வீடியோ போட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆகி அதுக்கப்புறம் டாக்டரேட் வாங்கிடுவாங்க. பரவாயில்ல ப்ரோ, குட், ரெஸ்பான்சிபிளாக இருங்க. ஆமாம், பண்ணிக்கோங்க, டாக்டர் போட்டு வாங்கிங்க. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிபிள். அதுக்காக டாக்டர் அந்த டாக்டரை கன்ஃபியூஸ் ஆகி மருந்துலாம் எழுதி கொடுக்காங்க. ஓகே ஓகே, நைஸ், ரைட்டு. ஸோ அதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம், கன்வே பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன? ஆனால் இதை இந்த வீடியோ நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த மட்டும் நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் ஏன் இவ்வளோ பேசுகிறோம்னா, நாங்கள் டைட்டில் என்னன்னு எங்களுக்கே தெரியாது. ஆமாம், இவர் நான் வந்தேன், வரவான்னு கேட்டேன். சரி வாங்க ப்ரோ, ஃப்ரீயாக தான் இருக்கேன், நிறைய இங்கே வந்தேன், இங்கே உட்காந்துருந்தேன். அப்போ இன்னொரு நபர் கூட ஒரு வீடியோ, சாய் கூட பேசிட்டு இருந்தார். அப்போ உடனே என்ன ப்ரோ பேசுறது அப்படின்னாரு. நீங்கள் தான் சொல்லணும்னு கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சுட்டாரு. இப்போ நாங்கள் என்ன பேசணுமோ, ஆமாம், என்னமோ ஒரு ஆரம்பிச்சாரு, நாங்கள் என்னமோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டோம். இப்படியே டைம் ஓடிடும். ஒரு டாபிக்கா நாங்க வச்சு ஒரே விஷயத்தையே நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பேச மாட்டோம். உண்மைதான், ஏன்னா அது சார்ந்த விஷயங்களுக்கு அப்படியே போயிடுவோம். ஆமா, எனக்கு என்னன்னா சிம்பிளுங்க, சில சமயங்கள்ல இதுக்கு பதில் நீங்க ஒரு வடிவேல் காமெடி கூட பார்த்துருக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பாக்குறது தான் கரெக்ட். இதுல ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் பண்றோம் ஒரு தடவையும். சொல்ல போனா இப்போ இமானுவல் ப்ரோ ஆரம்பத்தில் அழகா நான் Xiaomi 14 தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு 17 விட 14 போதும், ஏன்னா என்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. நான் இத்தனைக்கும் அதை மறைச்சி அவர் சொன்னதை மறிச்சு அதெல்லாம் இல்லை, என்ன 17 இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, ஒரு மனுஷன் அது மாதிரி தான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கணும் ப்ரோ, அப்படியே நீங்க சொல்லிட்டீங்களா கரெக்டா இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா கான்வர்சேஷன் போகாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இல்லை. நான் ஆடட் அட்வான்டேஜஸ் ஆஃப் 17 சொன்னாலும் என்னோட தேவை இவ்வளவுதான் ப்ரோ, எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறாரு. இப்போ என்ன ஆயிடுது, எங்க அப்பாட்ட நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா பார்க்க போனால் என்னோட நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க, நல்ல பொசிஷனில் தான் இருந்தாங்க. அப்படின்னும் போது இப்போ இந்த மாதிரி வண்டி வந்திருக்காமே, வாங்கிக்க வேண்டி தானே. எப்போ நம்ம காலேஜ் படிக்கும்போது சஜஸ்ட் பண்ணலாம்ல, எதுக்கு இன்னும் இதை வச்சுக்கிட்டு வேறு வண்டி வாங்க வேண்டி தானே அப்படின்னு நம்ம எதாவது சஜஸ்ட் பண்ணலாம். அவங்க வாங்கினா வாங்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் போகிறது ட்ரெயினில், இங்கேருந்து ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கிங்கில் போடுறதுக்கு நான் என்ன வண்டி வாங்கணும், அவங்களோட தாட் அது. பட் நமக்கு சின்ன வயசு அப்போ எதுவும் என்ன தோணும்னா, வாங்கினாதான் என்ன, பக்கத்து வீட்டில் கூட தான் அந்த வண்டி ஏதோ புதுசாக ஒன்று வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்க வேண்டி தானே. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருமே ட்ரிகராக தான் செய்வோம். பட் அதை கரெக்டாக எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ட்ரிகர் ஆனாலும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸும் அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இவங்களுக்கு என்ன தேவை, இப்போ ஒருத்தருக்கு என்ன தேவை அதை பேஸ் பண்ணி ஒப்பீனியனை தான் பேசியிருக்கோம். 10 விஷயம் பேசியிருக்கோம்னாக்கா அதில் 7 விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சில பேருக்கு அந்த 3 விஷயம் பிடிக்காம இருக்குல்ல, அது இன்னும் சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ திருக்குறளில் எப்படி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே சில ஐட்டங்கள் இருக்குதோ, அந்த மாதிரி தான் நாங்கள் மேலோட்டமாக பேசும்போது அப்படி தான் வரும். டீப்பா பேசலாம். ஆமா, அது எல்லாருக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிடும், அது ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கும், அது நல்லா இருக்காது. சில விஷயங்களை மேலோட்டமா டச் பண்ணிட்டு நகர்ந்து போறது தான் புத்திசாலித்தனம். அதாவது ஒரு 50 நிமிஷம் 40 நிமிஷம் 30 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு இதுதான் சரியா இருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஒரே டாபிக்கே பேச போறோம்னாக்கா உட்காந்து 6 முறை அதை பேசலாம். ஆனா அது உங்களுக்கு தான் இதுவா இருக்கும், டேஞ்சரஸ். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை பகுத்து பிரித்து அறிந்து நீங்களே எடுத்துக்கோங்க. ஆமாங்க, இதோட இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு பண்ணிக்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதை விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, மேனுவேல். பார்க்கலாங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.